Hello my dear parents and students, welcome to the channel Feathers. Now Satish. Feathers Institute அப்படிங்கிறது நீட்டுக்கும் ஜெய்க்கும் 1 year லாங் டேர்ம் ரிப்பீட்டர் கோர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட இன்ஸ்டியூட்டில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட கிளாஸஸ் கோச்சிங் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அது ரிலேட்டட் டீடைல்ஸ் வேணாலும் எங்களோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஆன்லைனில் லைவ் செஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டட் டீடைல்ஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட செஷனில் நீட் 2025 ஃபிசிக்ஸ் பேப்பர் சால்விங் இல்லை என்னென்ன ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ இந்த பேப்பர் உண்மையாலுமே லென்த்தியாக இல்லை கரெக்டான திங்கிங் இருந்துச்சுன்னா நம்ம குயிக்காக அதை சால்வ் பண்ண முடியுமா, இதுக்கு நீங்கள் உண்மையாலுமே ட்ரைனிங் எடுத்திருந்தீங்களா, கஷ்டமான கொஷின்ஸ் ஏதாவது உண்மையாலுமே இருக்கா, என்டையர் டீட்டெயில்டு சொல்யூஷனோட உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். ஒவ்வொரு கொஷின் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி போகலாம். கன்சிடர் ஏ வாட்டர் டேங்க் ஷோன் இந்த ஃபிகர், இட் ஹேஸ் ஒன் வால். அப்போது இந்த வாட்டர் டேங்க்கில் வந்து ஒரு வால் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க அண்டு இன்னொரு வால் வந்து x is equal to 0 வச்சுருக்காங்க. ஃபில்டு வித் த லிக்விட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ் அப்படிங்கிற சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ஆல்சோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து ரோ. தீட்டாங்கிற ஒரு ஆங்கிளில் மேக் பண்ணுது. நீங்கள் ஒரு வாட்டர் கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா இந்த லோயர் மினஸ்கஸ்னால இந்த எண்டில் வந்து ஒரு ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கண்டெய்னர் வந்து வெரி வைட் இன் Z டைரக்ஷன். ஸோ ரொம்ப வைடாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் கேன். ஹைட் ஆஃப் த சர்ஃபேஸ் தென் த ஈக்குவேஷன் y of x அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. y of x வந்து எப்படி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக்சர் தனியாக எடுத்திருக்கேன். இது தீட்டா நாட். அப்போது இந்த டைரக்ஷனில் தான் x ஆக்சிஸ் அண்ட் இதுதான் y ஆக்சிஸ். இந்த சிஸ்டம் வந்து எதுலேயுமே ஒரு மூமெண்ட்டில் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸில் வந்து அது நகரில் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அட் ஈக்குலிபிரியம் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். பட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்டூ வால்யூம். தட் இஸ் மாஸ் எப்படி எழுதலாம்னா டென்சிட்டி இன்டூ வால்யூம் எழுதிக்கலாம். ஸோ மாஸ் இன்டூ ஆக்சலேஷன் இன்டூ கிராவிட்டி. அப்போ டென்சிட்டி இன்டூ வால்யூம் இன்டூ ஜி அப்படிங்கிறது டவுன்வர்ட் ஃபோர்ஸு. வெயிட் ஆஃப் த வாட்டர், இந்த வாட்டரோட கம்ப்ளீட் வெயிட் டவுன்வர்டில் இருக்குது. அண்டு இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் சர்ஃபேஸ் டென்ஷனுடைய அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து. சரி, உங்களுக்கு தெரியும் சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். இப்போ இந்த லென்த் அப்படிங்கிறது Z ஆக்சிஸில் இருக்கக்கூடிய லென்த்து. இப்போ நம்ம தண்ணி வந்து இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோன்னா இந்த டைரக்ஷன் Z, அந்த பிளெயின் தான் வந்து Z ஆக்சிஸில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ Z ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த லென்த். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ லென்த். இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம S இன்டூ டிசெட்னு எழுதலாம். அப்போது இந்த டைரக்ஷனில் S இன்டூ டிசெட்னா அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கும் S dz cos theta naught. மேலே என்ன இருக்கும், S dz sin theta naught. இந்த S dz sin theta நாட்டும் ரோ VG அப்படிங்கிறதும் பேலன்ஸ் அவுட் ஆகுது. அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னது, டென்சிட்டி இன்டூ வால்யூம் இன்டூ G டவுன்வர்ட் ஃபோர்ஸு. அப்வர்ட் ஃபோர்ஸ் என்னது, S dz இன்டூ sin theta naught. வால்யூம் எப்படி எழுதலாம், x இன்டூ y இன்டூ dz into g equal to s dz sin theta naught. Of course theta small and கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. theta small ன்னு சொன்னால் sin theta நம்ம tan theta எழுதலாம், tan theta வந்து நம்ம dy by dx எழுதலாம். அண்ட் dz கேன்சல் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு மீதி என்ன வரும், s அங்கே கீழே கொண்டு வந்துட்டோம்னா sin theta tan theta எழுதிக்கலாம், tan theta dy by dx எழுதிக்கலாம். ஸோ ரோ x y g divided by s அப்படிங்கிறது தான் dy by dx அப்படின்னு வருது. கொஷினில் என்ன சொல்கிறாங்க பாருங்களே, கொஷினில் டெரிவேட்டிவ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் நம்ம சிம்பிளை பண்ணது சிங்கிள் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் கிடச்சிருக்கு. அப்போ இது இன்னொரு டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இதை தவிர இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ ரோ y g by s is equal to d square y by dx square அப்படிங்கிறது தான் ஆன்சர். உங்களுக்கு ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர்.
இதில் ரொம்ப முக்கியமான திங்கிங் வந்து இந்த ஈக்லிபிரியம் சிஸ்டம் ஈக்லிபிரியமில் இருக்குது. ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆகணும். சர்ஃபேஸ் டென்ஷனோட டெஃபினிஷன் ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த்து. இப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம ரிசால்வ் பண்ணணும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணிவிட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட ஈக்குவல் பண்ணணுங்கிற ஒரு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த கொஷின் ஈஸி தான். பட் ஆனால் எக்ஸாம் ப்ரெஷரில் அது கொஞ்சம் சிரமம் தான். பட் இது கொஞ்சம் டஃப்பான கொஷின் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், எ மைக்ரோஸ்கோப் ஹேஸ் அன் ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் 2 சென்டிமீட்டர், ஐபீஸுக்கு 4 சென்டிமீட்டர், டியூபோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டர், லீஸ்ட் டிஸ்டன்ட் டிஸ்டிங்விஷன் D = 25 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து டெலிட்டட் தானே அப்படின்னு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் டெலிட்டடாக இருக்குது, இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்டுட்ருக்கீங்க. பட் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கும்போது அந்த மைக்ரோஸ்கோப் ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் எனிவே இட்ஸ் ஃபைன். லைக் ஃபோக்கல் லென்த் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் முன்னாடி இருக்கிற லென்ஸ் வந்து சின்னதாக இருக்கணும், பின்னாடி இருக்கிற லென்ஸ் பெருசாக இருக்கணும். ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸு அண்ட் ஐபீஸு. ஸோ இது வந்து ஆக்சியல் லைன். இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து U0, ஏன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் இங்கே ஃபஸ்ட்டில் வைக்கிறோம். அண்ட் லென்த் ஆஃப் த டியூப் வந்து லெட்ஸ் சே L. ஃபஸ்ட்டு மேக்னிஃபிகேஷனுக்கு நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு M0 இன்டூ ME. அண்ட் இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. 2 ஃபார்முலா என்னது? V0 by U0 இன்டூ 1 + D by FE. இன்னொரு ஃபார்முலா வந்து V0 by U0 இன்டூ D by FE. சார் இது 2 ஃபார்முலா எது சார் யூஸ் பண்ணணும்? இது வந்து இமேஜ் எங்கே? இமேஜ் வந்து Dயில் ஃபார்ம் ஆச்சுன்னா, இது எங்கே? இமேஜ் வந்து இன்ஃபைனட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஷினில் எந்த டேட்டாவுமே ரெப்ரசன்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இமேஜ் வந்து இன்ஃபைனட்டில் இருக்குங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இமேஜ் இன்ஃபைனட்டில் இருக்கக்கூடிய இந்த கேஸு இந்த ஃபார்முலா தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஃபார்முலா V0 by U0 இன்டூ D by FE. சரி, இப்போ Dனா தெரியும் 25 சென்டிமீட்டர், FE கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. V0க்கு பதில் என்ன போடுறது, U0க்கு பதில் என்ன போடுறது? நீங்கள் இமேஜ் வந்து F0ல வச்சிங்கன்னா, ஆப்ஜெக்டை F0ல வச்சிங்கன்னா அந்த ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து இன்ஃபைனட்டில் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸுங்கிறது தான் நாம் V0ன்னு எடுத்துக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் இருக்குது. அப்போ F0ல வச்சா லென்த் ஆஃப் த டியூப்ல தான் உங்களுக்கு வந்து இமேஜ் ஆனது விழுந்துருக்கணும். அதுதான் மேக்ஸிமம் இருக்கிறதுலையே. ஸோ V0க்கு பதில் என்ன போடுவீங்க? V0க்கு பதில் L டிவைடட் பை U0க்கு பதில் என்னது? F0 இன்டூ 25 சென்டிமீட்டர் டிவைடட் பை FE. FE என்னது? ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த டியூப் என்னது? நான் இங்கே மேலே எழுதுகிறேன், வேறு ஒரு கலரில் எழுதுகிறேன். லென்த் ஆஃப் த டியூப் வந்து 40 சென்டிமீட்டர். 40 டிவைடட் பை F0 என்னது? ஆப்ஜெக்டிவோடது 2 இன்டூ 25 divided by 4. 4, 10, 5 into 25, 125 தான் உங்களோட ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் என்ன ஃபார்முலா எடுக்கணும்னு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட்டாஸ் என்ன இருக்குது கொஷினில். அப்போ ஒரு வேளை ஆப்ஜெக்டை ஃபோக்கல் லென்த்தில் வச்சோம்னா, ஃபோக்கஸில் வச்சோம்னா இமேஜ் வந்து இன்ஃபைனட்டில் ஃபார்ம் ஆகும். இன்ஃபைனட்டுங்கும் போது உங்களோட டியூபோட என்டையர் லென்த்தை தான் நம்ம வந்து இமேஜ் டிஸ்டன்ஸாக எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் அதுதான் மேக்ஸிமம் இருக்கிறதுலே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த லென்ஸுக்குமே அதுதான். ஸோ இது அந்த எக்ஸாமில் கரெக்டாக திங்க் பண்ணி போடணும். பட் கேல்குலேஷன் வைஸில் ஒன்றும் பெருசாக லென்த்தி கிடையாது. அந்த திங்கிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். என் எலக்ட்ரான் ஆஃப் மாஸ் கொடுத்துட்டாங்க, சார்ஜ் கொடுத்துட்டாங்க. மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் C/100 is injected into magnetic field. ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 9 × 10⁻⁴ டெஸ்லா பர்பண்டிகுலர் டு இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் அந்த எலக்ட்ரான் இன்ஜெக்ட் பண்ணுற டைரக்ஷனும் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. வி விஷ் டு அப்ளை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ தட் த எலக்ட்ரான் டஸ் நாட் டிஃப்ளெக்ட் ஃப்ரம் இட்ஸ் பாத். அப்போ நேராகவே போகுது. அப்போ இது வெலாசிட்டி செலக்டர். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வருது வெலாசிட்டி செலக்டர். வெலாசிட்டி செலக்டர் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு V. இது எப்படி வந்துச்சு? QE = BQV. ஸோ QQ கேன்சல். உங்களுக்கு இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வந்திருக்கும். வெலாசிட்டி வந்து என்ன சொல்லிட்டாங்க? C/100ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? எஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு
C by 100 into magnetic field வேல்யூ என்னது 9 into 10 power minus 4 9 into 10 power minus 4 இது கொடுத்துட்டாங்க. ஸோ சின்னா உங்களுக்கு தெரியும் 3 into 10 power 8 and 27. ஸோ 27 into இப்போ இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 2 போச்சுன்னா இது 6 10 power 2 27 into 10 power 2 இருக்குது ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே 27 into 10 power 2 ஓகே இங்கே 10 power 4 அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன். அண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனில் பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பர்பண்டிகுலராக இருக்கணுமா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேரலாக இருக்கணுமா அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு பியாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 இதெல்லாம் ஈஸியாக போடலாம் டக்குன்னு போடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அடுத்தது there are two inclined surface of equal length same angle of inclination. ஒன்று வந்து ரஃபாக இருக்குது இன்னொன்று வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இது டிப்பிக்கல் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கோச்சிங் இன்ஸ்டியூட் நம்ம நிறைய இது மாதிரி போட்டிருக்கோம். இதுவும் வந்து டிப்பிக்கல் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் இதே மாதிரி பேட்டர்னில் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதுவும் ஈஸி தான். ஸோ ஒரு ரஃப் சர்ஃபேஸில் டைமை டேக்கன் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு அண்ட் ஆல்சோ ஸ்மூத் சர்ஃபேஸில் டைமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ரஃப் சர்ஃபேஸில் ஸ்லோவாக தான் கீழே வரும் ஆப்ஜெக்ட், ஸ்மூத் சர்ஃபேஸில் சீக்கிரமாக வரும். அப்போது ரஃப் சர்ஃபேஸில் இருக்கிற டைம் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்மூத்தை விட. கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க இட் டேக்ஸ் 2 times. அப்போ 2 timesனால் யார் அதிகமாக இருக்கும் ரஃப் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஸ்மூத்துங்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் டீன்னு சொல்லிட்டிங்கன்னா ரெண்டுமே டைம் சேம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரஃப் சர்ஃபேஸு ஸ்மூத் சர்ஃபேஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தீட்டா ஒரு ஆப்ஜெக்ட்டு நீங்கள் கீழே வந்து ஸ்லைட் ஆகி வந்துச்சுன்னா ரஃப்பாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஃபார்முலா, ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஃபார்முலா. ஸோ டி ரஃபோட ஃபார்முலா நான் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மூத்தோட எழுதிக்கிறேன். ஸ்மூத் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. இது வந்து டைரெக்டாக மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீ ஃபாலில் இல்லைன்னா g sin θ. இது ஸ்மூத்தோடது. இதை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ரஃபோடது தான் என்ன சொல்லிட்டாங்க 2t சொல்லிட்டாங்க. ஸோ இட் டேக்ஸ் 2 times as much as to slide down சொல்லிட்டாங்க. அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h divided by g into sin θ minus mu cos θ. ஸோ உங்களுக்கு ஆக்சிலரேஷன் வந்து ரஃப் சர்ஃபேஸில் g into sin θ minus mu cos θங்கிறது மாறி இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க. dt கேன்சல் 2gh g கேன்சல். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1/2 is equal to 1/root sin θ 1 this sin θ. அப்போது sin θ minus mu cos θ divided by sin θ ஹோல் ரூட்டில் இருக்குது. அப்போ இது வந்து 4 ஆயிரும். ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க ஆன்சரில் என்ன இருக்குது ஆன்சர் வந்து மியூவோட ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ மியூ கேட்குறாங்க. அப்போது இது எப்படி எழுதிடலாம் திஸ் இஸ் நத்திங் பட் 1 minus mu cos θ வந்து 45 டிகிரி. அப்போது இது வந்து கேன்சல் ஆயிரும். cos 45 sin 45 ரெண்டுத்துக்கு ஒரே ஆன்சர் தான். இப்போ அதுவும் கேன்சல். அப்போ 1/4 வரும். 1/4 minus 1 equal to minus mu வரும். ஸோ ப்ளஸ் மைனஸ். அப்போ 3/4 உங்களுக்கு 0.75 முக்கால் 3/4 ஈஸி. இது நீங்கள் போட்டலாம். இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இன்ஸ்டியூட்ஸில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் ப்ரீவியஸ் நிறைய டெஸ்ட்டில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது ஈஸியாக போட்டிருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். கைனடிக் எனர்ஜி ஆஃப் 2 small similar cars A and B. 2 கார் இருக்குது. அந்த 2 காரோடைய கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க 100 ஜூல் அண்ட் 225 ஜூல். ரெண்டுமே அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து 1000 மீட்டர் போகுது, இது வந்து 1500 மீட்டர் போகுது. இட் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர். அப்படின்னா அங்கே போய் நின்றுது. ஃபோர்ஸ் FA FB ஃபோர்ஸ் அப்ளைடு பை த பிரேக்ஸ் ஆன் த கார் AB. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இந்த காருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும் கைனடிக் எனர்ஜியானது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பயன்பட்டுக்கு வருது. அப்போ கைனடிக் எனர்ஜி ஒர்க் எனர்ஜி தீரம். ஸோ ஒர்க் எனர்ஜி தீரம் என்னது நெட் ஒர்க் டன். ஒர்க் எனர்ஜி தீரம் பொறுத்த வரைக்கும் நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இல்லையா. அந்த ஒர்க் டன் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க 100 ஜூல் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் ஃபஸ்ட்டு காரோட எடுத்துக்கிறேன். அப்போது FA இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது 1000 மீட்டர். அடுத்து ரெண்டாவது கார் எடுத்துக்கிறேன் 225 ஈக்குவல் டு ரெண்டாவது கார் இன்ட்டு எவ்வளோ தூரம் 1500. எடுத்து ரேஷியோ எடுங்க 0 0 கேன்சல்
2s are 3s are இது வந்து 5 டேபிளில் 20, இது வந்து 45. ஸோ 60 by 90 equal to FA by FB, 0 0 cancel, 2s are 3 2s are 3, அப்போ 2 by 3 easy, 2 by 3 ஆன்சர். இது சிம்பிள், இதெல்லாம் டக்குன்னு போட்டுடலாம், இது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஒர்க் எனர்ஜி தியரம் யோசிக்காமல் வேறு ஏதோ மைண்டில் வந்துட்டு இருந்துச்சுன்னா இது கால் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். அடுத்த கொஸ்டின், த சர்க்கியூட் த கரண்ட் பாசிங் த்ரூ த பேட்டரி இந்த கிவன் சர்க்கியூட், எவ்வளோ கரண்ட் இந்த இதில் பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ சர்க்கியூட்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள், இதில் எது சீரியஸ் எது பேரலல்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து 5 ரெசிஸ்டர் இருக்குது, 5 ரெசிஸ்டர் இருந்தாவே வீஸ்டோன் பிரிட்ஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேலன்ஸ் வீஸ்டோன் பிரிட்ஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலன்ஸ் வீஸ்டோன் பிரிட்ஜ்னால் நீங்கள் வந்து 5 3 இருக்குது, 2.5 1.5 இருக்குது. ஸோ 5/3 2.5/1.5 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாயிரும். இது வீஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி பேலன்ஸே ஆகலன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த கனெக்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த கனெக்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது 5யும் 2.5யும் டிவைட் பண்ணணும், 3யும் 1.5யும் டிவைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 1/2 1/2 வந்துடும், அது 2 வந்துடும். ஸோ இது P, இது Q, இது R, இது S. P/Q is equal to R/S தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஐ திங்க் மெனி பீப்புள் வந்து இந்த இடத்துல இங்கே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக வீஸ்டோன் பிரிட்ஜ் தான், இந்த இடத்துல பேலன்ஸ் வீஸ்டோன் பிரிட்ஜ். அப்போ இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்குன்னா, இது ரெண்டும் சீரீஸ். அப்போ இங்கே வந்து ஒரு 8 ஓம் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு 2.5ம் 1.5 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 4 இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இங்கே கீழே என்ன இருக்குது, 1/3 இருக்குது, 1/3 மேலே 1.5, அப்புறம் 5.5, அப்போது 7. ஸோ மேலே ஒரு 7, அப்புறம் ஒரு பேட்ரி 5 வோல்ட் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் 5. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த 4ம் 8ம் பேரலில் இருக்குது. 4ம் 8ம் பேரலல்னு சொல்லும் போது 8 4s are 32, 32 divided by 12. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வரும், this is 6 1 16, அப்போ உங்களுக்கு 3 8. ஸோ 8/3 வருது. இந்த 8/3யும் இந்த 1/3யும் சீரீஸில், அப்புறம் அங்கே ஒரு 7. ஸோ 8/3யும் 1/3யும் சீரீஸில் உங்களுக்கு வந்து 9/3 ப்ளஸ் 7 வரும். இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 3 divided by 7 3s are 14 21. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 3. ஓகே, அப்போ 9 ப்ளஸ் 21, அப்போது 30/3 10, அப்புறம் ஒரு 5 இருக்குது. ரைட், அப்போ VR ஈக்குவல் டு என்ன கிடைக்குது உங்களுக்கு, 30, அப்போ 10 கிடைக்குது. V ஈக்குவல் டு IR, V வந்து 5 வோல்ட்டு பை 10 ஈக்குவல் டு I 1/2, 0.5 ஆம்பியர். சிம்பிள், 0.5 ஆம்பியர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இது சீரீஸ் பேரலல் சர்க்யூட் ஈஸியாக போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீஸ்டோன் பிரிட்ஜ் நடுவில் இருக்கிறது ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் இட் இஸ் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A bob of heavy mass M, ஓகே, மாஸ் வந்து M இங்கே இருக்குது, is suspended by a light string of length L. The bob is given to a horizontal velocity V0, horizontal velocity V0 கொடுக்குறாங்க. shown in the figure. The string gets slank. String gets slank அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. string gets slankனாவே tension T equal to 0ன்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து அதுக்கு ஸ்டிஃபாக இல்லை அப்படிங்கிறது தான் string gets slank அப்படின்னு நம்ம சொல்கிறோம். String gets slack at some point P, making an angle theta, okay, from the horizontal theta angle. The ratio of the speed V of the bob at a point P to its initial speed. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு வெலாசிட்டி இருக்குது, அந்த வெலாசிட்டியும் இந்த வெலாசிட்டியும் ரேஷியோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈஸி தான், ஏன்னா டென்ஷன் தான் 0 நமக்கு அந்த ஐடியா கிடச்சிரு இல்லையா. the string gets slack அப்படின்னாவே டென்ஷன் 0 அப்படிங்கிறது நமக்கு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம டீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு
கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட் தான் நான் போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் வீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அட் பாயிண்ட் பி என்ன நடக்குது? டென்ஷன் ப்ளஸ் இப்போ இந்த டைரெக்ஷனில் எம்ஜியாக இருக்கும், இந்த டைரெக்ஷன்லேயும் இந்த டைரெக்ஷன்லையும் ரெண்டாக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா இது தீட்டா, இப்போ இது எம்ஜி காஸ் தீட்டா, இது எம்ஜி சைன் தீட்டா. கரெக்டு தானே? தீட்டா இது 90, அப்போ இது 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டா, ரைட். இப்போ எம்ஜி காஸ் தீட்டா, அங்கே எம்ஜி சைன் தீட்டா. அப்போ டி ப்ளஸ் எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை லென்த் எல். டென்ஷன் டி 0, நம்ம தான் ஸ்லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ டென்ஷன் டி ஈக்குவல் டு 0. அப்போ உங்களுக்கு எம்எம் கேன்சல், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஎல் சைன் தீட்டா அப்படிங்கிறது அந்த இடத்துல வி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ அடுத்தது கீழே என்ன நடக்குது? கீழே வந்து வி நாட்டுங்கிற வெலாசிட்டியில் நம்ம இனிஷியலாக ஹரிசாண்டல் வெலாசிட்டியில் நம்ம கொடுக்குறோம். இப்போ வி நாட் இந்த இடத்துல வந்து எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம் வி நாட் ஸ்கொயர் பை எல் இருக்கும். ஆர் யூ கேன் சே கைனடிக் எனர்ஜி அங்கே எவ்வளோ இருக்கும்? கைனடிக் எனர்ஜி வந்து ஹாஃப் எம் வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த கைனடிக் எனர்ஜி தான் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுது. அங்கே மேலே என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்? இப்போ உங்களுக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஐடியா அங்கே தேவை கிடையாது. மேலே என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி வந்து ஹாஃப் எம் வி ஸ்கொயர் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? எம்ஜிஹெச். எம்ஜிஹெச் ஹெச்சுங்கும் பொழுது இதோட லென்த்து ப்ளஸ் இந்த இடத்துல வரும்பொழுது இதோட லென்த்து. அப்போது இதோட லென்த் எல்லுனா இது வந்து எல் சைன் தீட்டாவாக இருக்கும். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேலே எல் சைன் தீட்டா, கீழே எல். அப்போது எம்ஜி எல் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எம் இன்ட்டு எல். இப்போ இதெல்லாம் எம்எம் கேன்சல் அண்ட் இந்த 2 கேன்சல். அப்போ இங்கே 2 வந்துடும். வி ஸ்கொயருக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? வி ஸ்கொயருக்கு பதில் ஜிஎல் சைன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஜிஎல் சைன் தீட்டா வி ஸ்கொயருக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா, இங்கே ஜிஎல் சைன் தீட்டா இருக்குது, இங்கே 2 ஜிஎல் சைன் தீட்டா இருக்குது. அப்போ 3 ஜிஎல் சைன் தீட்டா ப்ளஸ் அப்புறம் 2L. இது செகண்டோடது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ 2GL, ஓகே, இங்கே ஒரு ஜி இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஜிஎல்லாம் போயிடும். அப்போ சைன் தீட்டா பை 3 சைன் தீட்டா ப்ளஸ் 2 அந்த மாதிரி வருது. அவங்களோட ஆப்ஷனில் பாருங்கள், சைன் தீட்டா பை 3 சைன் தீட்டா அப்படிங்கிறது வருது. அப்புறம் ஹோல் பவர் 1/2. அப்போ வி ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஹோல் பவர் 1/2 வரும். ஆன்சர் ஈஸியாக இங்கேயே டிசைட் பண்ணிவிட்டு இது போடும். இது சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. இப்போ இதுதான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு டிவைட் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப் வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைம் ஓடி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வரும்பொழுது உங்களோட விஷயங்கள், உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் ஆப்ஷனை போய் பார்த்து டக்குன்னு ஆன்சர் டிக் பண்ணியிருக்கணும். அந்த ட்ரிக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனாலேயே நிறைய பேர் வந்து மார்க்கை வந்து விட்டுறாங்க. ஓகே, ஸோ இப்போது அடுத்த கொஷின். 3 கேட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இது வந்து நார் கேட். ஸோ திஸ் இஸ் நார் கேட், திஸ் இஸ் NAND கேட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ NAND கேட். அப்போ ஏபிங்கிற இன்புட் நம்ம கொடுக்குறோம். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏவும் பியும் நாருக்குள்ளே போச்சு, ஏயும் பில்லையும் NANDக்குள்ளே போகுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஏ டாட் பி, இதுதான் வந்து உங்களோட NAND. ஏ ப்ளஸ் பி இது வந்து நார். இப்போ நார் வந்து நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? இதுக்குள்ளே கொண்டு போகிறோம். இப்போது இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? NANDக்குள்ளே கொண்டு போகிறோம். NANDக்குள்ளே டாட் ஆகும். ஸோ ஏ பார் டாட் பிஆர் நம்ம பார் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் பாரை வந்து ஏ பார் டாட் பி பார்னு மாற்றி எழுதிக்கலாம். அதுவும் ஏ டாட் பி பார் வந்து என்ன எழுதலாம்? ஏ மாற்றி எழுதிக்கலாம், ஏ பார் ப்ளஸ் பி பார்னு எழுதலாம். இது ரெண்டும் டாட்டில் இருக்குது. ஸோ ஏன்னா இது ரெண்டும் டாட் பண்ணுறோம் பிகாஸ் NAND கேட் இங்கே இருக்கிறதுனால, அண்டு கேட் இருக்கிறதுனால. அப்புறம்
ஸோ இப்போ உங்களுக்கு இது ரெண்டையும் நம்ம டாட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அண்டு திஸ் இஸ் நார். இப்போ இங்கே வந்து ஹோல் பாரில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து 3 டாட் இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? ஏ டாட் ப்ளஸ் பி டாட் டாட் ஏ டாட். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ டாட் பின்னு எழுதலாம். ஏன்னா 2 ஏ டாட் நீங்கள் பண்ணாலும் ஒரு ஏ தான் கிடைக்கும். ஸோ இது கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ ப்ளஸ் பி. அப்போது இது கூட ஒரு நிமிஷம், ஏ டாட் பி கூட இந்த ஏவை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், முடிஞ்சு. ஏ டாட் பி கூட நான் பிஏ மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ டாட் பி டாட் பி. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பி டாட் பிடு மறுபடியும் பி தான் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்திருக்கும். இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் எகெயின் திஸ். அண்டு நல்லா புரிஞ்சுக்குங்க, இதோடது ஏ டாட் பி டாட் ஏபி ரெண்டுத்தையும் டாட் பண்ணால் மறுபடியும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ பார் டாட் பி பார் தான் கிடைக்கும். ஏ பார் டாட் பி பார். அண்ட் இதை நாம் எப்படி மாற்றி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் அப்படிங்கிறது மேலே ஒரு இன்னொரு பாரம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நார் கேட் வந்துடும். நார் கேட். ஸோ திஸ் வில் பி நார் கேட். இது நீங்கள் பூலியன் அல்ஜிப்ரா வச்சும் நீங்கள் போடலாம். இல்லையா நீங்கள் வந்து 0 0 0 கொடுத்துட்டு என்ன ஆகுன்னு பார்க்கலாம். அப்புறம் 1 1 1 கொடுத்துட்டு என்ன ஆகுன்னு பார்க்கலாம். அதை வச்சு நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணாலும் உங்களுக்கு இது ஆன்சர் வரும். ஈஸி தான், ஈஸி கொஷின் தான், போட்டலாம். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் எ பிளேன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் கிவன் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க. தென் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஜெட் ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெட் ஆக்சிஸில் கண்டிப்பாக இருக்காது. கேன்சல் பண்ணிடலாம் அந்த ஆப்ஷனு. எக்ஸ் ஆக்சிஸில் இந்த லைட்டு வேவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகுது. அப்போ உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்காது. அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது எக்ஸு இது ஜெட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோடது ஒயில் தான் இருக்கணும். இப்போது ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 4 தான் ஆன்சர் இருக்கணும். அண்டு 60 இது 60ல் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் E divided by B equal to C. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது? 60. ஸோ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட தானே வேணும். ஸோ 60 divided by 3 into 10 power 8 இதுதான் B. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 20 into 10 power 8 வரும். அப்போ உங்களுக்கு 2ல் தான் ஆன்சர் தான். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். இது ஈஸியாக போட்டலாம். இது நீங்கள் ஈஸியாக போட்டிருப்பீங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஒரு பால் வந்து இப்போ இதில் நம்ம பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷின்ஸ் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஷின்ஸும் நடுவில் வருது. ஸோ அதனால் மேபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்திருக்கும். A ball of mass 0.5 kg is dropped from a height of 40 meter. இப்போ 40 மீட்டர்லேருந்து ஒரு பாலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. The ball hits the ground and rises to height 10 meter. அப்போ 40 மீட்டர்லேருந்து கீழே வந்து விழுந்துச்சுன்னா அது ஒரு வெலாசிட்டி கெயின் இருக்கும். மறுபடியும் 10 மீட்டர் மேலே போகுது. The impulse இம்பார்ட்டன்ட்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து மாஸ் இன்டூ வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இன்டூ வெலாசிட்டி. பட் இங்கே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே போகுது. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறது ஆடப் ஆகும். அப்போ உங்களுக்கு 0.5 அப்படிங்கிறது மாசு. ஸோ 0.5 இன்டூ velocity final minus velocity initial. velocity final வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g. அப்போ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு டயக்ராம் வரையணும்னா சிம்பிளாக 40 மீட்டர் இந்த பால் கீழே வந்து அடிச்சுட்டு மறுபடியும் இந்த பால் வந்து 10 மீட்டர் போகுது. ஸோ இது 10 மீட்டர், இது 40 மீட்டர். அப்போ இது கீழே வந்து இங்கே அடிச்சுட்டு மேலே போகும்போது இது இனிஷியல், இது ஃபைனல். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ இதை நீங்கள் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ்னு எடுக்கணும். எப்படி மைனஸ் ஆஃப் மைனஸு? m1 v1 மைனஸ் m2 v2. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் நம்ம எடுக்கும்போது நீங்கள் ஃபைனலை வந்து v2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட m2 v2 மைனஸ் ஆஃப் மைனஸ் m1 v1 எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? m1 v1 ப்ளஸ் m2 v2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் வெலாசிட்டியோட ஃபார்ம் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. ஒன் டைமென்ஷன் மோஷனில் நம்ம படிச்சிருப்போம். அப்போது 2gh, h வந்து என்னது? 40. ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் தானே பண்ண போகிறோம். ஸோ டசன்ட் மேட்டர். அப்போ 40 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g 10.
ஓகே, இதில் √2g வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா 0.5 இன்ட்டு √2 இன்ட்டு √10 √40 மைனஸ் ப்ளஸ் √10 வந்துடுது. ஸோ √40 √10 √10 நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா இன்ட்டு √10 வெளியே எடுத்துருங்க. அப்போது 4 + 1 இப்போ அது 5 ஆயிரும். அப்போ √10 √10 10 ஆயிரும். ஸோ 50. அப்போ இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 0.5 இன்ட்டு 10 இன்ட்டு 5 இன்ட்டு √2. ஸோ 50 இன்ட்டு 0.5 இன்ட்டு √2. இப்போ இதுதான் உங்களோட ஆன்சர் ஆஸ்பெக்டில் வருது. அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம்னா 5 5 5 25 250 25 √2. ஸோ 25 இன்ட்டு 1.414 அப்படி வருதா? ஸோ 250 ஒரு 0.5னா 25 இன்ட்டு 1.514. இங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. Again I'll do this. ஓகே √40 பாருங்கள், நான் 2 எடுக்கிறதுக்கு பதிலாக 4 எடுத்துட்டேன். ஓகே சரி. ஸோ அதுதான் உங்களோட மிஸ்டேக்காக இருந்திருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் 0.5 இன்ட்டு √2 இன்ட்டு ஜியை வெளியே எடுத்துடலாம். √10 இன்ட்டு √10. அப்போ √4 தான் இங்கே இருக்கும். ஸோ √4னா 2 + 1 3. ஓகே, ஸோ இது வந்து 10 அண்ட் 0.5 இன்ட்டு 3. ஸோ உங்களுக்கு வந்து 1.5 இன்ட்டு 10 இன்ட்டு √2. ஸோ திஸ் இஸ் 15 இன்ட்டு √2. ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து 15 இன்ட்டு 1.414. ஸோ உங்களுக்கு 15 விட அதிகமாக இருக்கணும். 7 கிடையாது, கண்டிப்பாக 0 கிடையாது, 84 கிடையாது, 21. 15 இன்ட்டு 1.4 வந்து 21க்கு அப்ராக்சிமேட்லி பாசிபிள். கரெக்ட், 21. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். AB is a part of an electrical circuit. Okay, AB is a part of an electrical circuit. The potential difference VA minus VB. இப்போ A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் போடும். இது வந்து கிளாஸ் நோட்டோட கொஷின். எங்களோட லாங் டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களோட கிளாஸில் இருக்கக்கூடிய டிட்டோ இதே சேம் கொஷின். அட் இன்ஸ்டன்ட் த கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர். இதெல்லாம் இந்த கொஷின் வந்து போட்டிருப்பாங்க, டேரெக்டாகவே ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஸோ 2 ஆம்பியர் அண்ட் இட் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 1 ஆம்பியர் per செகண்ட். இது எப்படி போடுறது நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்க மாதிரி அர்த்தம். இப்போ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA மைனஸ் VB. இப்போ இங்கே போகும்போது நம்ம என்ன எழுதிக்கிறோன்னா ப்ளஸ் di/dt ப்ளஸ் di/dt. இந்த டைரெக்ஷனில் போகும்போது ப்ளஸ் 5 வோல்ட், மறுபடியும் அதே டைரெக்ஷன் போகும்போது ப்ளஸ் I இன்ட்டு 2 ஆம்பியர். அப்போது எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எல் வந்து 1 ஹென்ரி கொடுத்துருக்காங்க இன்ட்டு 1 ஆம்பியர் per செகண்ட், அதுவும் 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 2 இன்ட்டு கரண்ட் வந்து 1 ஆம்பியர், 2 இன்ட்டு 2 4. ஸோ 4 + 1 5, 5 + 1 10 வோல்ட். 10 வோல்ட் ஆன்சர். இது டேரெக்டாகவே போட்டிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. இதுதான் ஈக்குவல் டு என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் A and B. ஸோ இது டேரெக்டாகவே ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. டேரெக்டாகவே 10 வோல்ட் ஆன்சர் நோட் புக்லேயே இருக்குது, கிளாஸ் ஒரு நோட் புக்லேயே இருக்குது. ஓகே, 2 ampere current is flowing through 2 different small circular copper coils having the radii ratio 1:2. Ratio of the magnetic moment கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. magnetic moment ஓட ஃபார்முலா magnetic moment equal to I into A. magnetic moment ஓட ஃபார்முலா current into area. So magnetic moment M1 equal to current என்ன சொல்கிறாங்க, 2 ampere flowing through the 2 different. அப்போ அதே கரண்ட் தான் பாஸ் ஆகுது. அப்போ I into pi R1 square divided by M2 equal to I into pi R2 square. pi cancel, I cancel. M1 by M2 ஓட ரேஷியோ கேட்குறாங்க. R1 by R2 என்னது 1:2. அப்போ 1/4. 1 square 2 square 4, 1:4. ஆப்ஷன் 1. இது ஈஸி, ரொம்ப ஈஸி, சிம்பிளான கொஷின், டக்குன்னு போட்டுடலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 13. In a certain camera, a combination of 4 smaller convex lens, 4 thin convex lens arranged axially in contact. அதாவது உங்களுக்கு இப்படி வைக்கிறாங்க, 4 லென்ஸ் இப்படி வைக்கிறாங்க. பவர் வந்து காம்பினேஷன்லலாம் என்ன ஆகும்னா பவர் வந்து அப்படியே ஆட் ஆகும். ஸோ அப்போ 4P ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சு. 4Pங்கிறது 2 இருக்குது. மேக்னிஃபிகேஷன் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. மேக்னிஃபிகேஷன் வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போ உங்களோட ஆன்சர் 4P அண்டு M⁴.
இது ஈஸி தான், இது ஈஸி, டக்குன்னு போடலாம். ஸோ 12th கொஸ்டின் 13th கொஸ்டினில் டக்குன்னு போடலாம். அடுத்தது ஏன்னா ஆக்சிஜன் சிலிண்டர், பட் கொஞ்சம் பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, an oxygen cylinder of volume 30 liter has 18.2 moles of oxygen. After some oxygen is withdrawn from the cylinder. ஸோ மொத்தமாக அதுக்கு எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? 18.2 மோல்ஸ் இருக்குது. அதிலிருந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வித்ட்ரா பண்ணுறாங்க. The gauge pressure drops to 11 atmospheric pressure at a temperature 27 degree. அப்போ உங்களுக்கு எஸ்ஐயில் எழுதணும்னா இது வந்து 300 டிகிரி, 300 கெல்வின், சாரி 300 கெல்வின் எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து பெர் கெல்வினில் தான் கொடுத்துருக்காங்க ஆரோடது. ஓகே, ஸோ இந்த கொஷின் நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலிண்டரில் 18.2 மோல்ஸ் இருக்குது, கொஞ்ச நேரம் கழித்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வெளியே எடுத்துடுறாங்க. அப்போ இந்த 18.2 வந்து கம்மியாயிரும். எந்த ப்ரெஷர் இருக்கும்போதுனா 11 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்கும்போது, டெம்பரேச்சர் எப்போனா 300 கெல்வின் இருக்கும்போது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மாஸ் ஆஃப் த ஆக்சிஜன் வித்ட்ரான் ஃப்ரம் த சிலிண்டர் நியர்லி இஸ் ஈக்குவல் டு, அப்போ எவ்வளோ வெளியே போயிருக்கோம், எவ்வளோ எடுத்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரெஷர் மாறுது, டெம்பரேச்சர் மாறுது, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறும். ஸோ உங்களுக்கு தான் தெரியும், ப்ரெஷர் இன்டூ வால்யூம் ஈக்குவல் டு என்ஆர்டி. இப்போது ப்ரெஷர் வந்து 11 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்குது, வால்யூம் வந்து 30 லிட்டர்ஸ் இருக்குது, அண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறுது, ஆர் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் மாறுது. அப்போ என் கண்டுபிடிங்க. இப்போ எவ்வளோ மாறிடுச்சு அந்த பர்டிகுலர் ப்ரெஷருக்கு? அப்போது 11 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அப்போ 11 இன்ட்டு 1.01 இன்ட்டு 10⁵ இன்ட்டு லிட்டரில் இருக்குன்னா 30 இன்ட்டு 10⁻³ ஸோ 30 இன்ட்டு 10⁻³ ஈக்குவல் டு n டிவைடட் பை, லெட்ஸ் சே நான் n டேஷ்னு வச்சுக்கிறேன், ஏன்னா இப்போ புதுசாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ், டிவைடட் பை ஆர். என்னது ஆர் வந்து 100/12, 100/12 அப்படிங்க, நான் இன்ட்டு 12 போட்டுக்கிறேன், இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிவி ஈக்குவல் டு என்ஆர்டியில் n மட்டும் நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் 100ல் இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 10⁻², இந்த 10⁻² கேன்சல் பண்ணிட்டோம்னா இது 30, அப்போ இது 10. 12 இன்ட்டு 11 வந்து பார்த்தீங்கன்னா 132 இன்ட்டு 1.01 இன்ட்டு இது வந்து 10⁻², அப்படின்னா உங்களுக்கு 10⁻², ஒன்று 10⁻². ஓகே, இது 2 10⁻² கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்து இதையும் கேன்சல் பண்ணோன்னா 2 0 தான் போகும், அப்போ 3, அப்போ இங்கே இன்னொரு 10 இருக்கும். ஓகே, அப்போ 32, அப்போ இது கேன்சல் ஆயிரும். ஸோ 132 இன்ட்டு 1.01, அப்போ 132 பாயிண்ட் சம்திங், 130லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் அப்ராக்சிமேட்லி 130 இன்ட்டு 10 வரும். ஓகே, இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் 132 இன்ட்டு 1.01 இன்ட்டு, இப்போ இங்கே 2 0 போயிடுச்சு, அப்போது இங்கே வந்து 3 இருந்திருக்கும், அப்புறம் இங்கே 2 0 போயிடுச்சு, ஸோ வந்து அப்போ இங்கே ஒரு 10 எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும், அண்டு 3க்கு ஒரு 10 போயிடுச்சு, அப்போ 10⁻² வந்திருக்கும், அப்போது 10⁻−1 வந்திருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு 13.2 இன்ட்டு 1.01, இது புதுசாக இருக்கக்கூடிய n டேஷ். இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு? ஆரம்பத்தில் இங்கே பாருங்கள் 18.2 இருந்துச்சு. அப்போ 18.2ல் இப்போ புதுசாக எவ்வளோ இருக்குது? 13.2 தான் இருக்குது. ஸோ 18.2ல் 13.2 தான் வந்து மீதி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது 13.2 கிடையாது, 13.2 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா 1.01 நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா 13.2 வரும். பட் 1.01 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13.2 விட அதிகமாக தான் இருக்கும். அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5. அப்போ 5 மோல்ஸ் இருக்குது. 5 மோல்ஸ் வந்து வெளியே போயிடுச்சு. அப்போ எவ்வளோ, எந்த கேஸு? ஆக்சிஜன் கேஸு. அப்போது ஆக்சிஜன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் 32ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2s are 10, 5 3s are 15, 160 கிலோகிராமில் வரும். சாரி 160 கிராமில் வரும். 160 கிராம். அப்போ கிலோகிராமில் போட்டிங்கன்னா 0.160 kg. அண்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாம் நியர்பையாக இருக்குது. இப்போ 156 தான் கரெக்டு. பட் ஆனால் இது ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 156 எனக்கு வந்தது 160 வந்திருக்கு, ஆன்சர் போடலாமா அப்படின்னு. பட் அந்த ரீசன் வந்து இந்த 1.01
இந்த 1.01 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் 4 வந்து அது கூட நீங்கள் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். In some appropriate units, time, position, relation of a moving particle is given by, so t equal to x2 plus x and acceleration கேட்குறாங்க. அப்போ டிஃபரன்ஷியேஷன் பண்ணிவிட்டு வெலாசிட்டி கிடைக்கும், அதை வச்சு ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஆக்சலேஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி. அப்போது dx by dt நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 1 equal to 2x dx by dt ப்ளஸ் மறுபடியும் dxக்கு dx by dt இல்லையா? இல்லை dx by dt தனியாக எடுத்துருங்க. அப்போது 1 divided by 2x plus 1 equal to dx by dt வரும். இதுதான் வந்து வெலாசிட்டி. dx by dt காமன் எடுத்ததுனால இது உங்களோட வெலாசிட்டி. ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? ஆக்சலரேஷன் வந்து v into dv by dx. அப்போ உங்களுக்கு v-ஓடது தெரியும் 1 divided by 2x plus 1. இதை நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு dv by dx ஓடது இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 2x plus 1 into இதை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 2x plus 1 whole power minus 1. ஸோ minus 1 into டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x plus 1 whole power minus 2 வரும். அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? டிவைடரில் எழுதிட்டு 2 எழுதிக்கலாம். into மறுபடியும் செயின் டிஃபரன்ஷியேஷன் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2. ஸோ your answer will be minus 2 divided by 2x plus 1 whole cube. minus 2 divided by 2x plus 1 whole cube, option 2. சரி, இப்போ இது வந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் கடைசியாக போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாவே ஓகே, கீழே ஒரு கியூப் வரும், மேலே ஒரு மைனஸ் ஒன்று சொல்லிட்டு நீங்கள் போட்டுடலாம். பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். 2x plus 1 whole cube, option 2. நெக்ஸ்ட்டு 16th கொஷின். என்ன கொஷின் பார்ப்போம்? To an AC power supply 220 volt at 50 hertz, a resistor 20 கொடுத்துட்டாங்க, reactance 25, inductor 45 கொடுத்துட்டாங்க, connected in series கொடுத்துட்டாங்க. The corresponding current in a circuit, phase angle between current and voltage என்னன்னு கேட்குறாங்க. LCR circuit. ஸோ உங்களுக்கு ஒரு இண்டக்டரு, ஒரு கெப்பாசிட்டரு, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அவங்க ரியாக்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பவர் சப்ளை வந்து 220 வோல்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க, 220 வோல்ட் பவர் சப்ளைனா அது ஆர்எம்எஸோட வேல்யூ. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த கரண்ட் வந்து கண்டுபிடிச்சோம். அப்போ இது ஐஆர்எம்எஸும் விஆர்எம்எஸ் பற்றி உங்களோட டிஸ்கஷன். ஸோ இண்டக்டர் கூடிய ரியாக்டன்ஸ் எவ்வளோ? 45 ஓம். கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? 25 ஓம். ரெசிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ? 20. ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஜெட் வந்து என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் 20 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 45 மைனஸ் 25 இல்லையா? 45 மைனஸ் 25 20 ஹோல் ஸ்கொயர். இது வந்து 20 ரூட் 2. டக்குன்னு ஆன்சர் போட்டுருணும். 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் அண்டர் ரூட் வந்து 20 ரூட் 2. நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் போட்டிங்கன்னா ஜெட்டோடது கிடச்சிருச்சு. நான் v இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர். ஐ தானே, ஆர் தானே ஜெட். ஸோ v வந்து எவ்வளோ? 220 டிவைடட் பை ஆர் வந்து 20 ரூட் 2, தட் இஸ் ஐ. 2 கேன்சல், 11 by root 2, 11 by 1.414 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 15 கிடையாது. ஸோ 7.8 கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். 7.8. ஸோ ஆப்ஷன் 2 1 இதில் ஆன்சர் இருக்கணும். அண்டு உங்களுக்கு ஃபேஸ் டயக்ராம் எல்சிஆரோட ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்சிஆரோட ஃபேஸ் டயக்ராம் பாருங்கள். இங்கே ஆர் இருக்கும், இங்கே ஜெட் இருக்கும், இது ஆங்கிள் 5. ஸோ cos 5 எப்படி எழுதலாம்? cos 5 equal to adjacent by hypotenuse. ஆரோட ஆன்சர் என்ன? ஆரோட ஆன்சர் வந்து 20. ஜெட்டோட ஆன்சர் என்ன? 20 ரூட் 2. அப்போ இது 1 by root 2 வரும். அண்ட் 45 டிகிரி தான் 1 by root 2. ஸோ உங்களோட ஆப்ஷன் செகண்ட். ஸோ எல்சிஆர் சர்க்கியூட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள் தான், போட்டுடலாம். அடுத்தது, a sun rotates around its center once in 27 days. What will be the period of revolution if the sun were to expand to twice the present radius? அப்போது சன் வந்து 27 days வந்து என்ன சொல்கிறாங்க? இட் ரொட்டேட்ஸ் அரௌண்ட் இட் சென்டர். ஆனால் அந்த சன் பெருசாக இருந்துச்சுன்னா, அதுவே எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா, அப்போது இதனுடைய நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. அப்போ ஐ ஒமேகா கான்ஸ்டன்ட், அதாவது ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும்.
ஆங்குலர் மொமெண்டம் நம்ம கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது தட் இஸ் நத்திங் பட் I ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். சன்னுக்கு என்னது 2/5 mr² இன்டூ ஒமேகா எழுதலாம் 2π/t, இதுதான் கான்ஸ்டன்ட். ஸோ r² இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² இஸ் ஜேர்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் தானே. r² இஸ் ஜேர்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது, சன்னோட ரேடியஸ் ஆராக இருக்கும்போது 27 டேஸாக இருக்குது. இப்போ சன்னோட ரேடியஸ் வந்து என்ன ஆகுது, ட்வைஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து 4r² இருக்கும்போது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இது வந்து 27 இருக்குது, 27 டேஸ். இப்போ r² கேன்சல். ஸோ நியூ t dash இஸ் ஈக்குவல் டு, இது வந்து t dash, நியூ t dash இஸ் ஈக்குவல் டு 27 × 4 டேஸ். அப்போ உங்களுக்கு 27 × 4னா 100க்கு மேலே, 25 × 4னா 100, 27னா 100க்கு மேலே 4s are 28, அப்போ 108 வந்துடும் இல்லையா. 108 டேஸ் தான் ஆன்சர். இதுவும் சிம்பிள் தான், ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஐடியா ஞாபகம் வரணும், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஐடியா ஞாபகம் வரும். அது வந்துச்சுன்னா நீங்கள் இந்த கொஷினை டக்குன்னு போட்டலாம். அடுத்தது, a model of quantized motion of an electron in a uniform magnetic field B states that the flux passing through the orbit of the electron is. இப்போ இவங்க ஃப்ளக்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு NH/Eன்னு கொடுத்துட்டாங்க. வேறு n is an integer, n வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம வருது. H is Planck's constant, E is the magnitude of electron charge. According to the model, the magnetic momentum of electron in its lowest energy state, என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ n is equal to 1. லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் நம்ம சொன்னனால n equal to 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் B into ஏரியா, தட் இஸ் ஈக்குவல் டு H/E இல்லையா. ஸோ இது வந்து ஃப்ளக்ஸினோட டெஃபினேஷன் பேஸ் பண்ணி. அடுத்தது இந்த எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்துச்சுன்னா இட் மேக்ஸ் அ சர்க்கிள். ஸோ BQV ஈக்குவல் டு mv²/r. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் நம்ம ஈக்குவல் எடுத்துக்கிறோம். அப்போது உங்களுக்கு VV கேன்சல். அப்போது BE ஈக்குவல் டு mv/r. இப்போ இதில் பீனா என்னது, பீனா mv/er. ஸோ இந்த B எடுத்து நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறோம், உங்களோட ஆப்ஷனில் B வருது இல்லையா, ஆப்ஷனில் B வருது, சில ஆப்ஷனில் B வரல. ஓகே, ஸோ எனக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு, இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கிறத பாருங்கள். மேக்னெட்டிக் மொமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட ஃபார்ம் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் மேக்னெட்டிக் மொமெண்ட் பேஸ் பண்ணி இருந்துச்சு இல்லையா. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் மறுபடியும் இன்னொரு ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ கரண்ட்னு என்னது, E/T. டீன்னு என்ன எழுதலாம், T வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2πr/T. அப்போ டீன்னு என்ன எழுதலாம்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2πr/T. அப்போ T இஸ் ஈக்குவல் டு 2πr/V. ஸோ 2πr/V இன்ட்டு ஏரியாவுக்கு பதில் என்ன எழுதலாம் பாருங்கள், ஏரியாவுக்கு பதிலாக H/EBன்னு எழுதலாம். இப்போ இது மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ உங்களோட ஆப்ஷனில் பாருங்கள், மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் வெலாசிட்டி இல்லை, H இருக்குது, B இருக்குது. ஓகே, வெலாசிட்டிக்கு பதிலாக இந்த வெலாசிட்டிக்கு பதிலாக இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த வெலாசிட்டிக்கு பதிலாக இங்கேருந்து இதை சப்ஸ்டிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது பாருங்கள், EE ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சு. Vக்கு பதிலாக BER/m 2πRH, இங்கே கீழே B. இப்போ இதில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். இதில் BB கேன்சல், RR கேன்சல். ஸோ EH/2πm இதுதான் ஆன்சர். இருக்கா, EH/2πm செகண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஏன் நான் ட்ரிக்கின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரெடி பண்ணணும். இது ஆல்ரெடி கொஸ்டின்லேருந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து இது நீங்கள் யோசிக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் ஃபோர்ஸு யோசிக்கணும். அடுத்து இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மூணுத்தையும் நீங்கள் 3 ஃபார்முலாஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் டைம் டேக்கிங் தான் இது கொஞ்சம் டைம் டேக்கிங்கான கொஸ்டின் தான். அடுத்தது 3 identical heat conducting rods are connected in series as shown in the figure. The rods on the sides having thermal energy 2K, K, 2K, ரெண்டு சைடும் 3T, T டெம்பரேச்சர் வச்சுட்டாங்க.
T1 T2 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜங்ஷனில் வந்து T1 T2 இருக்குது. ஓகே, the rods are in thermally insulated from outside. In steady state, a temperature at the left junction is T1 and that the right junction, the temperature at the left junction is T1. Okay, left junction T1 and that of right junction is T2. ஓகே, இங்கே T2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, T1ஐயும் T2வும் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ திங்க் இதோட ரேஷியோ கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கீழே போயிருக்கு. அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. T1 T2ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ T1 T2 ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸே இது பாருங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போது தெர்மல் ரெசிஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். தெர்மல் ரெசிஸ்டர் என்னது? தெர்மல் ரெசிஸ்டர் R is equal to L/Ka இல்லையா? அப்போ தெர்மல் ரெசிஸ்டர் R is proportional to 1/K. கண்டக்டிவிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் தெர்மல் ரெசிஸ்டர். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா K அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ ஒருவேளை இங்கே ரெசிஸ்டன்ஸ் Rன்னு எடுத்தோன்னா இங்கே 2Rன்னு எடுக்கணும், இங்கே Rன்னு எடுக்கணும். அப்போ இதில் வந்து ரெசிஸ்டர் மாதிரி நம்ம அனாலஜி எடுத்திருப்போம் இல்லையா? இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் இங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், கரண்ட்னா இங்கே ஹீட் ஃப்ளோ. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு இடத்துல 3Tங்கிற ஒரு டெம்பரேச்சர், இப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ Tங்கிற டெம்பரேச்சர். அப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? 2R R, அப்போ 4R. இப்போ 4R is equal to டிஃபரன்ஸ் வந்து 3T. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு I இன்டூ ரெசிஸ்டன்ஸ் தானே? இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது? 3T மைனஸ் T ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ ரெசிஸ்டர் 4R. அப்போ இதுலேருந்து கரண்ட் உங்களுக்கு என்ன வரும்? 3T மைனஸ் T வந்து 2T டிவைடட் பை 4R. 2 கேன்சல், அப்போ T/2R அப்படிங்கிறது தான் கரண்ட். ஸோ கரண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ கரண்ட் வந்து T/2R. கரண்ட் வந்து T/2Rன்னு எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதே கரண்ட் தான் இது ஃபுல்லாகவே பாஸ் ஆகுது. அப்போ இது ஃபுல்லாக பாஸ் ஆகும்போது இதுக்குள்ளேயும் அதே கரண்ட் தான் பாஸ் ஆகுது. அப்போ இதுக்குள்ளே நம்ம சொல்லும் போது 3T மைனஸ் T1 ஈக்குவல் டு அதே கரண்ட் எவ்வளோ? கரண்ட்டு T/2R இன்ட்டு கரண்ட் இன்ட்டு IR ரெசிஸ்டர் RR கேன்சல், அப்போது 6T மைனஸ் 2T1 ஈக்குவல் டு T. அப்போ இது இந்த சைடு வந்துச்சுன்னா 5T/2 ஈக்குவல் டு T1. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் இந்த ஃபஸ்ட்டு போட்டுட்டேன், ஏன்னா எனக்கு T1 வேணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா T2 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ T2 மைனஸ் T ஈக்குவல் டு கரண்ட் எவ்வளோ? T/2R இன்ட்டு ரெசிஸ்டர் எவ்வளோ? அதே RR கேன்சல், அப்போ 2T2 மைனஸ் 2T ஈக்குவல் டு T. 2T2 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா 3T. T2 இஸ் ஈக்குவல் டு 3T/2. இது செகண்ட். ஸோ T1 கண்டுபிடிச்சாச்சு, T2 கண்டுபிடிச்சாச்சு. ரேஷியோ எடுத்திங்கன்னா T2 கேன்சல், அப்போ 5/3. ரேஷியோ ஆஃப் T1/T2 இஸ் நத்திங் பட் 5/3. ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். 5/3 வந்துச்சு. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 5/3, 3/2, 5/3. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஈஸி தான், பட் ஆனால் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணணும். அனாலஜி வச்சு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு I இன்டூ R. கரண்ட்டுக்கு பதில் இங்கே ஹீட் ஃப்ளோ ஸ்டெடி ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக சேம் கரண்ட் தான் அதில் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால தான் நான் கரண்ட் எல்லா இடத்துலையும் அதே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது போட்டுடலாம், கொஞ்சம் டைம் டேக்கிங், பட் போட்டுடலாம். அடுத்தது a parallel plate. The plates of the parallel plate capacitor are separated by D. Two slabs of different dielectric constant K1 and K2 with thickness இவ்வளோ respectively are inserted in the capacitor. Due to this, the capacitor becomes 2 times larger. Of course, ஒரு கெப்பாசிட்டரில் நீங்கள் டயலெக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டர் அதிகமாகும். ஸோ நார்மலாக ஒரு parallel plate கெப்பாசிட்டருக்கு என்ன ஃபார்முலா? ஒரு parallel plate கெப்பாசிட்டருக்கு C is equal to A epsilon naught by D. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து D, இந்த டிஸ்டன்ஸ் வந்து D, ஆனால் 3D/8 D/2
அப்படின்னு இருக்கு. அதுவே ஃபுல்லாகவே கவர் ஆயிருதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த திங்கிங் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் இப்படி இருக்குன்னா, இதில் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் வைக்கிறாங்க? 3D/8. ஸோ சம்வேர் இங்கே 3D/8 இவ்வளோ வைக்கிறாங்க. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ரீஜியன் இன்னொரு லென்த்துக்கு வேற ஒரு வேல்யூ. இப்போ இது K1 வச்சுருக்காங்க, இது K2 வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வெறும் ஏர் தான் இருக்குது. ஏன்னா அதுவும் ஒரு லென்த்தில் இருக்குது. இது வந்து 3D/8, இது வந்து D/2. இது வந்து எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இது மொத்தத்தோட லென்த் வந்து D தானே. ஸோ இது டிஆர் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட செப்பரேட் பண்ணிங்கன்னா இந்த மீதி இருக்க லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஐ திங்க் எக்ஸாம் ஹாலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்டாக இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. ஸோ K1, K2 அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஏர் மீடியம் இருக்குது. அந்த ஏர் மீடியமோட லென்த் என்னென்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 16 divided by 6D plus 8D, that is nothing but 14D/16. அப்போ இது 8, 7D/8. 7D/8 ஐ மீன் Dலேருந்து 7D/8, அப்போ இது வந்து 1D/8. 1D/8. இப்போ இது 1D/8. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட கெப்பாசிட்டன்ஸ் C டேஷ், இதோட கெப்பாசிட்டன்ஸ் C. C டேஷ் வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது. C டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் C இருக்குன்னுங்கிறாங்க. அது கண்டிப்பாக அதிகம் தானே ஆகும். கண்டிப்பாக அதிகம் தான் ஆகும். அப்போது C டேஷ்க்கு பதில் என்ன எழுதலாம்னா இந்த ஃபார்முலா A ε0 டிவைடட் பை T/K தானே. அதோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா T/Kன்னு வரும். அப்போது இதோட டிஸ்டன்ஸ் திக்னஸ் வந்து 3D/8K1 ப்ளஸ் D2K2 ப்ளஸ் D/8 ஈக்குவல் டு 2 times of C. அப்போ 2A ε0 divided by D. இப்போ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். A ε0 cancel, A ε0 cancel, D cancel, D cancel. Of course இங்கே ஒரு 2 இருக்குது. இப்போ 2 இங்கே கீழே கொண்டு போயிட்டு இதை மேலே கொண்டு போயிட்டோம்னா 1/2 ஈக்குவல் டு 3 divided by 8K1. அவங்க கொஸ்டின் பாருங்கள் என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. A1 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. A1 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ K1 கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ K1 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1/2 K2க்கும் K1க்கு ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. K2க்கும் K1 ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா K1 இஸ் ஈக்குவல் டு 1.25 K2. K2க்கு பதில் எழுதலாம் K1/1.25. 1.25னா 5/4ன்னு எழுதலாம். ஸோ அப்போது K2க்கு பதில் நான் என்ன எழுதுறேன், K1 divided by 1.54. இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன், கன்ஃபியூஷன் வேணாம். K2 is equal to K1 divided by 1.25 எழுதுகிறேன். K1க்கு பதில் எழுதலாம் 5/4 எழுதலாம். அப்போ 4K1/5 வரும். அப்போ இங்கே ஒரு 4 வரும், இங்கே வந்து 5 வரும். K2க்கு பதில் நான் எழுதுகிறேன் 4K1/5. அப்போ 4K1 divided by 5 எழுதியிருக்கேன். ப்ளஸ் 1/8. இப்போது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 கேன்சல். அப்போ இங்கே 4, இங்கே ஒரு 2 கேன்சல், இங்கே வந்து ஒரு 4. ஸோ இங்கே வந்து 4K1 மேலே வந்து 5 + 3, அப்போ 8. ஸோ அப்போது 1, இந்த 1/4 அங்கே போயிடுச்சுன்னா -1/4 ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 4K1. 8 டிவைடட் பை 4K1. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2/K1. இது வந்து 3/4 ஈக்குவல் டு 2/K1. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 3/8ன்னு வரும். அப்போது K1 ஈக்குவல் டு 8/3ன்னு வரும். K1 ஈக்குவல் டு 8/3. அப்போது 2.6 வருதா? 8/3. அப்போது 2s are 6. அப்போது 2 இருக்குது. அப்போது 6 3s are 18. 2.66 கரெக்ட். 2.66 வந்துடுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. அஃப்கோர்ஸ் இந்த கேல்குலேஷன் பார்ட்டில் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது போட முடியும். போட முடியாத அளவுக்கு கஷ்டம் கிடையாது. பட் கேல்குலேஷன் நீங்கள் குயிக்காக போட்டிங்கன்னா ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
2 cities X and Y are connected by a regular bus service with a bus leaving in either direction. Okay, so 2 cities X Yங்கிற 2 சிட்டி இருக்கு. 2 சிட்டி பஸ் லீவிங் இன் எய்தர் டைரக்ஷன், 2 சைடில் இருந்தும் பஸ் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. A girl is driving a scooty with a speed of 60 km/h. ஓகே, ஸோ இந்த கேர்ள் வந்து இந்த டைரக்ஷனில் X to Y notices the bus. அப்போ X to Yல போகும்போது a girl 60 km/h ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. in every 30 minutes in the direction of motion. அப்போது 30 நிமிஷத்தில் இந்த டைரக்ஷனில் 30 நிமிஷத்தில் அந்த கேர்ள் வந்து பஸ்ஸை பார்க்குறாங்க. அண்ட் எவ்ரி 10 நிமிஷம் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ 10 நிமிஷத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பஸ்ஸை பார்க்குறாங்க. யார்? இந்த கேர்ள். அப்போது பஸ் எவ்வளோ நேரத்தில் போகுது? எவ்ரி T minutes. இங்கேருந்து இங்கே போகுது எவ்ரி T minutes. ஸோ இந்த சைடும் பஸ் வந்துட்டுருக்கு, இந்த சைடும் பஸ் வந்துட்டுருக்கு. இந்த திக் ஏரோ மார்க் நான் வரைஞ்சிருக்கிறது பஸ்ஸோடது, ஸ்கூட்டியோடது. அந்த பஸ் வந்து பார்க்கும்பொழுது 10 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம், 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம். ஸோ இதில் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் மாற போகிறது கிடையாது, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் மாற போகிறது கிடையாது. ஸோ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் மாறாது. பட் ஆனால் இந்த ஸ்கூட்டியில் வரக்கூடிய இந்த பர்சன் இந்த டேரக்ஷன்லேருந்து போகும்பொழுது ஒரு பஸ்ஸு வந்து 30 நிமிஷத்தில் கடந்து போகுது, ஆப்போசிட்லேருந்து வர பஸ் வந்து 10 நிமிஷத்தில் கடந்து போகுது. அப்போ ரிலேட்டிவாக தான் நம்ம அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கொடுத்துருக்கு எல்லாமே ரிலேட்டிவ் டேட்டா. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸினுடைய வெலாசிட்டி, லெட்ஸே நான் விபின்னு எடுத்துக்கிறேன். பஸ்ஸினுடைய வெலாசிட்டி விபி. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த பீரியட் ஆஃப் த பஸ் சர்வீஸ் அண்ட் த ஸ்பீடு. அப்போ பஸ்ஸினுடைய ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த பஸ் நம்ம எடுக்கும் பொழுது ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்டூ டைம் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி அந்த சைட்லேருந்து வரும்போது இன்டூ அந்த சைட்லேருந்து வர முடியும் அதுக்கான நேரம். இப்போது அந்த சைடு இருக்கிறவங்களுக்கும் இந்த சைடு இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன், 2 பேரும் ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்காங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு -60 இன்டூ எவ்வளோ நேரத்தில் அவங்க பார்க்குறாங்க? 30 நிமிஷத்தில். 30 நிமிஷம் km/h. நம்ம மீட்டர்/செகண்டில் ஆன்சர் கிலோமீட்டர் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. மினிட்ஸ்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ சைன் கன்வென்ஷன் யூனிட் கன்வென்ஷன் நீங்கள் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே அதில் தான் இருக்குது. இன்டூ ஆப்போசிட் வரும்போது வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு அண்ட் ஆல்சோ ஸ்கூட்டி இந்த பர்சனோட ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ ஆட் பண்ணிக்கணும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு ப்ளஸ் 60 போட்டுக்குங்க இன்டூ எவ்வளோ நேரத்தில்? 10 நிமிஷத்தில். ஸோ உங்களுக்கு 0 0 கேன்சல், 3. அப்போ இங்கே போட்டிங்கன்னா 3VB minus 180 ஈக்குவல் டு VB ப்ளஸ் 60. இப்போ 180 எங்கே போச்சுன்னா 240 ஈக்குவல் டு VB இங்கே வந்துச்சுன்னா 2VB. அப்போ 120 தான் உங்களோட ஆன்சர். 120 km/h தான் பஸ்ஸோட ஆன்சர். ஓகே, 120 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 40 90. அப்போ இதுலேயே நீங்கள் போட்டுடலாம். மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் டைமை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஐடியா இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிறது தான். பட் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா. ஓகே, அடுத்தது 22வது கொஸ்டின். யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் 20 kg அண்ட் 5 மீட்டர் லென்த் வந்து ஒரு செவுத்தில் சாஞ்சிருக்கு வித்தனவா. இது டிப்பிக்கல் கொஸ்டின், இதுவும் நம்மளோட நோட் புக்கில் இருக்குது. இதுவும் ஈஸியான கொஷின் தான். ஒரு செவுத்தில் நாம் ஒரு லேடரை வந்து இந்த மாதிரி சாட்சி வச்சுருக்கோம். டிப்பிக்கல் கொஷின். நான் அந்த கான்செப்டோடு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லேடர் இப்படி சாட்சி வச்சுருக்கோம். இந்த லேடரோட வெயிட் வந்து டவுன்வர்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், அது mg. ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால இந்த லேடருக்கு வந்து இந்த இடத்துல இந்த கான்டாக்ட் இருக்கிறதுனால இது n1. இந்த டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஃப்ரிக்ஷன். இந்த டைரெக்ஷனில் கான்டாக்ட் இருக்கும், அது n2. மொத்தம் 4 வெக்டர் இருக்குது. மேலேயும் கீழேயும் ஒரு வெக்டர், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு வெக்டர். லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்க வெக்டர் தான் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு n2. மேலேயும் கீழே இருக்க வெக்டர் தான் n1 ஈக்குவல் டு mg. இப்போ இது 2 பேலன்ஸ் ஆகணும். இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? the frictional force that the force exert on the rod. இந்த frictional force எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் n2 கண்டுபிடிச்சிங்கனாலும் அந்த frictional force கண்டுபிடிச்சதுக்கு சமம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்?
ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அண்டு இதோட மொத்த லென்த் என்னன்னு பாருங்கள். இதோட மொத்த லென்த்தும் லேடரோட மொத்த லென்த் என்ன? லேடரோட மொத்த லென்த்தும் 5 மீட்டர். ஸோ இதோடது 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மாஸ் எவ்வளோ? 20 கேஜி. 20 கேஜினா 200 நியூட்டன். 200 நியூட்டன். ஓகே. இப்போ இதை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த வெக்டர் கீழே இருக்குது. அப்போது உங்களுக்கு டார்க் இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதுக்கு தேவை எனக்கு இந்த டிஸ்டன்ஸ். அவங்க ஒய் ஆக்சிஸில் 60 டிகிரியில் சாஞ்சிருக்கு அப்படின்ட்டாங்க. மேக்ஸ் an angle 60 டிகிரி வித் வெர்டிக்கல் வால். அது 60னா இது எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். இப்போது இது 30னா இந்த லென்த் இருக்கும். இது வந்து 2.5. ஏன்னா 5 மீட்டரோட மிட் பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ மிட் பாயிண்ட்டில் இந்த லென்த் நம்ம எடுத்தோம்னா 2.5. அப்போது உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸு 2.5 இன்ட்டு cos 30. அப்போ இதோட டார்க் என்ன? இதோட டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸு. ஸோ உங்களுக்கு 200 இன்ட்டு 2.5 இன்ட்டு cos 30 ஈக்குவல் டு இந்த டார்க்கு கூட இந்த டார்க் வந்து பேலன்ஸ் ஆகணும். இப்போது இந்த N2 ஓட டார்க்கு அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ். இது 60, அது 5னா என்ன இருக்கும்? அப்போது N2 இன்ட்டு 5 இன்ட்டு cos 60. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ cos 30 என்னது? 1/2 √3/2. cos 16 என்னது? 1/2. ஸோ 2 கேன்சல். அண்டு இங்கே 5 இருக்குது, இங்கே 40, இப்போ √3 இருக்குது. அப்போது N2 இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 2.5 இன்ட்டு √3. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர் இருக்கும். அப்போ இது வந்து 25 போட்டிங்கன்னா அப்போ 100 √3 ஆன்சர். இதுதானே 100 √3. ஸோ இதுதான் கான்செப்ட்ஸ். நான் உங்களுக்கு கான்செப்டோட டீச் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். லேடர் சம் தான் ரொம்ப டிப்பிக்கலான சம். போட்டலாம், ஈஸியாக போட்டலாம். அடுத்த கொஸ்டின். இன் an oscillating spring mass system, a spring is connected to a box filled with a stand. Okay, so ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டமில் இந்த பாக்ஸில் சாண்ட் இருக்குங்கிறாங்க. The box oscillates. Sand leaks slowly out of the box vertically. Okay, so that the average frequency. அப்போ இது வந்து வெர்டிக்கலாக இருக்குங்கிறாங்க. ஹரிசாண்டல் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இப்போ வெர்டிக்கலாக இருக்குங்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஸ்ப்ரிங் வந்து இது ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த மாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க. வெர்டிக்கலாக இது ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூட். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னது? T = 2π√m/k. இப்போ மாஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி டைம் பீரியட் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ m குறைஞ்சிட்டே இருக்குன்னா டைம் குறைஞ்சிட்டே இருக்குது. டைம் குறைஞ்சிட்டே இருக்குன்னா f அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது ஒமேகா அதிகமாகிட்டே இருக்குது. ஒமேகா அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இது இது. இப்போ ஆம்ப்ளிடியூடை செக் பண்ணணும். ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, அதிகமாகுதா, கம்மியாகுதா அப்படின்னு. இப்போ ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகும்னு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய மாஸ் என்ன ஆகிட்டே இருக்குது? மாஸ் ஆனது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மாஸ் குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும். கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி எது கூட ரிலேட்டடாக இருக்குன்னா ஆம்ப்ளிடியூட் கூட ரிலேட்டட். எப்படி? U = ½ kA². அப்போ ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிட்டே இருக்கும். ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிட்டே இருக்கிறது ஆப்ஷன் எது? ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிட்டே இருக்கிற ஆப்ஷன் ஒன்றே தான் இருக்குது, செகண்ட் ஒன். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஒமேகா இப்படி இன்க்ரீஸ் ஆகணும், ஆம்ப்ளிடியூட் இப்படி குறைஞ்சிட்டே இருக்கணும். திஸ் இஸ் கிளியர். ஈஸி தான் அந்த கொஷின். ஸோ இது வந்து அனலைஸ் பண்ணியே நீங்கள் போட்டுடலாம். ஓகே, a balloon is made up of material surface tension S and its inflation outlet. பெரிய கொஷினாக இருக்குது. இது படிக்கிறதுக்கே 2 நிமிஷம் மாட்டிருக்கு. ஸ்மால் ஏரியா A. It is filled with a gas density
rho and takes a spherical shape of radius r. When the gas is allowed to flow freely out of it, its radius changes from r to 0. If the speed of the gas coming out of the balloon depends upon r as r power a. அப்போ v வந்து r power a ன்னு கொடுத்துருக்காங்க. v வந்து r power a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி வெலாசிட்டி வந்து இதாகுதான். அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். t is proportional to and t அப்படிங்கும்போது டைம், சரிங்களா? டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ t is proportional to s power alpha a power beta rho power gamma r power delta. alpha beta gamma r power delta. ஓகே, எஸ்னா சர்ஃபேஸ் டென்ஷன், ஏனா ஏரியா, ரோனா டென்சிட்டி, ஆர்னா என்ன? ஐ திங்க் ரேடியஸ். ஓகே, இதை வச்சு நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸ் கண்டுபிடிக்கலாம். டைமென்ஷன் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டீனா டைம், அப்போ டைம்னா என்னது? m power 0 l power 0 t power 0 இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் இருக்க போது அதை விட்டுருங்க. எஸ் பவர் ஆல்ஃபானா என்ன? எஸ்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து. ஃபோர்ஸ்னா என்னது? m l ஸ்கொயர் t பவர் m l ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனா மீட்டர் பர் ஸ்கொயர். ஓகே, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ லென்த்னா l, அப்போ ll கேன்சல். அப்போ m t பவர் -2 ஹோல் பவர் ஆல்ஃபா. கரெக்டாக? ஏரியானா l ஸ்கொயர், அப்போது l ஸ்கொயர் ஹோல் பவர் பீட்டா. கரெக்டாக? டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். இப்போ மாஸ் பை வால்யூம்னா m l பவர் -3 ஹோல் பவர் காமா. கரெக்டா? ரேடியஸ்னா l டெல்டா. ஓகே, இப்போது எம்மை மட்டும் கம்பேர் பண்ணுவோம். m பவர் 0 இருக்குது, இந்த இடத்துல வந்து m பவர் ஆல்ஃபா இருக்குது, இங்கே வந்து m பவர் காமா இருக்குது. ஸோ ப்ளஸ் காமா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் காமா. அப்போ ஆல்ஃபா பாசிட்டிவாக இருந்தால் காமா நெகட்டிவாக இருக்கணும், காமா பாசிட்டிவாக இருந்தால் ஆல்ஃபா நெகட்டிவாக இருக்கணும். அப்போ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துருமா? எதுவும் ஆல்ஃபாவும் காமாவும். ஆல்ஃபா 1/2 காமா 1. அப்போ இது கிடையாது, ரெண்டுமே பாசிட்டிவ். ஆல்ஃபா -2 காமா பாசிட்டிவ் இருக்குது, இது வாய்ப்பு இருக்குது. ஆல்ஃபா பாசிட்டிவ் காமா பாசிட்டிவ், இதுவும் கிடையாது. ஆல்ஃபா நெகட்டிவ் காமா நெகட்டிவ், இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 3 சிம்பிளாக முடிச்சிடலாம் ஒரே ஒரு ஸ்டெப்பில். மாஸை மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. வேறு எதுலேயும் மாஸ் இல்லை, மாஸ் மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாவும் காமாவும் நெகட்டிவ் வரணும். ஸோ டக்குன்னு போட்டுடலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு இது முடிச்சிடலாம். ஏதோ யூடியூப்பில் பார்த்தேன் 4 டைமென்ஷன் அனாலிசிஸை நீங்கள் வந்து பண்ணணும், ஒரு டைமென்ஷன். எனக்கு தெரிஞ்ச அந்த யூடியூபர்லாம் வந்து அவங்க கவுச்சிங் இன்ஸ்டியூட்டர் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டைமென்ஷன் அனாலிசிஸ்லாம் 4 சால்வ் பண்ணணும், பெரிய பெரிய கொஷின் இதெல்லாம் போடவே முடியாது அப்படின்னாங்க. நான் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். மேபி அந்த இன்ஸ்டியூட்டோட ஓனர் அந்த சார் வந்து ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி தான். பட் இருந்தாலும் அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த சம்பளம் சால்வ் பண்ணி பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். எனிவே, பட் அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் நம்ம ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண முடியாது. நம்ம அதெல்லாம் பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண முடியாது. கன்சிடர் த டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் பீயிங் அண்ட் மெஷர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். சப்போஸ் இட்ஸ் 10. அப்போ இது நமக்கு தெரியும், 10 VSD வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 9 MSD. The least count of MS is equal to 0. The MS ஓட least count. ஓகே least count of வெர்னியர் கேலிப்பர் கிடையாது, MS ஓட least count நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 1 MSD is equal to 0.1 cm. And the 0 of vernier caliper is 0.1 cm. 0 இருக்குது, 0 of vernier scale அப்படிங்கும்போது அப்போ 0 correction is equal to -0.1 cm. 0 எரரும் 0 கரெக்ஷனும் ஆப்போசிட். நான் என்னோட யூடியூப் சேனலில் வெர்னியர் கேலிப்பர் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் இது எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த 0 ஆஃப் திஸ், ஓகே, த வெர்னியர் ஜாஸ் ஆர் க்ளோஸ்ட். அப்போ அது வெர்னியர் 0 எரர் பற்றி பேசுகிறாங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங் ஆஃப் த டயாமீட்டர் இஸ் 5 cm. நம்பர் ஆஃப் த கோயின்சிடிங் வேவ்ஸ் 8 கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு, நல்லா புரிஞ்சுக்கங்க, டோட்டல் ரீடிங் என்னது? MSR ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடிங் டிவிஷன்ஸ் இன்டூ லீஸ்ட் கவுண்ட், அப்புறம் ப்ளஸ் 0 எரர், அதாவது -0.1 cm. அதுதான் 0 கரெக்ஷன்.
நான் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேல்யூ தெரியும். எம்எஸ்ஆருங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. 5 சென்டிமீட்டர் இன்ட்டு ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடிங் டிவிஷன் வந்து 8 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? இதை போட்டுறக்கூடாது. 1 MSD தான் வந்து 0.1. அப்போ உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் என்னென்னு சால்வ் பண்ணணும். ஸோ 1 VSD இஸ் ஈக்குவல் டு 9/10 MSD. லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்னது? 1 MSD மைனஸ் 1 VSD. 1 MSD அப்போ 1/10 இன்ட்டு 1 MSD. இந்த 1 VSDக்கு பதில் இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 VSD பதில் இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/10 இன்ட்டு MSD வந்துடும். 1/10 இன்ட்டு 0.1 போட்டிங்கன்னா 0.01. அதுதான் லீஸ்ட் கவுண்ட். மைனஸ் 0.1. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 5.08 மைனஸ் 0.1. 0.08 மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் வருதா? ரைட். அப்போ 5.08 0.1னா உங்களுக்கு 4.98 வரணுமே. 4.98 கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. 98 அப்புறம் 0.1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0.08 வந்துடும். ஸோ உங்களோட ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். இதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த இடம். லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.1 சென்டிமீட்டர் கிடையாது. MSDயோட லீஸ்ட் கவுண்ட் 0.1. அப்போ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 10 VSD இஸ் ஈக்குவல் டு 9 MSDங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா 1 MSD மைனஸ் 1 VSDங்கிற ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா அது வந்துடும். நான் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த வெர்னியர் கேலிப்பர் டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. A parallel plate capacitor made up of circular plate being charged such that the surface charge density on its plate is increasing at a constant rate. Okay. So parallel plate இருக்கு. இது வந்து 2 பிளேட்ஸு. இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இது ப்ளஸ் சிக்மா, இது மைனஸ் சிக்மா. இதோட சார்ஜஸ் அதில் அக்குமுலேட் இருக்கிறது கான்ஸ்டன்ட் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரைசிங் டியூ டு இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இமேஜினரி கரண்ட் வந்து இங்கே இருக்கும். இந்த இமேஜினரி கரண்ட் வந்து தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே வேரி ஆகிட்டே இருக்குன்னா இதில் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கிற சார்ஜஸ் வந்து கான்ஸ்டன்ட் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ரேட்டில் அந்த சார்ஜஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு மாறிட்டே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மாறிச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. 0 at all பிளேசஸ்ங்கிறது தப்பு. கண்டிப்பாக 0 ஆகாது. ஸோ கண்டிப்பாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறிட்டே இருக்குது. கான்ஸ்டன்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் 0 அவுட்சைட் த பிளேட்ஸ். கான்ஸ்டன்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் 0 அவுட்சைட் த பிளேட். அவுட்சைட் த பிளேட்ஸ் வந்து 0 இருக்கிறதுக்கு கண்டக்ஷன் கரண்ட் இருக்கும். கான்ஸ்டன்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து தப்பு. கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் அண்ட் கனெக்டிங் பெரிஃபெரி ஆஃப் த பிளேட்ஸ். நான் ஜீரோ எவ்ரிவேர் கரெக்டு அண்ட் மேக்ஸிமம் அட் இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 3. ஐ திங்க் ஃபோர்த் ஆப்ஷன் எனக்கு என்னன்னு தெரியல, பட் என்ன திஸ் இஸ் ரைட். ஏன்னா இப்போது ஒரு சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்னில் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் சின்ன அமௌண்ட் ஆஃப் சிலிண்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சின்ன அமௌண்ட் ஆஃப் சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். டோட்டல் கரண்ட் ஐயாக இருக்கும். ஸோ டோட்டல் கரண்ட் டிவைடட் பை ஏரியா ஈக்குவல் டு ஸ்மால் கரண்ட் இன்ட்டு ஸ்மால் ஏரியா. இந்த ரிலேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கரண்ட் டென்சிட்டி பேஸ் பண்ணி. இப்போது தூரமாக போக போக கரண்ட் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா ஏரியா அதிகமாகிடுது. ஸோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா தானே. கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்போ நம்ம பெரிஃபெரி அந்த கடைசியாக பார்டருக்கு போனீங்கன்னா கரண்ட் அதிகமாக தான் இருக்கும், பிகாஸ் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். ஓகே. அடுத்தது 27வது கொஸ்டின். An unpolarized beam is traveling in the air incident the medium refracting index 1.73 Bruce's angle then the reflected rays. இது உங்களுக்கு தெரியும், போலரைசிங் ஆங்கிள் ஒரு கிளாஸ் லேபில் லைட்டை இன்சர்ட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்டாக இருக்கும், உள்ளே டிரான்ஸ்மிட் ஆக போகிறது பார்ஷலி போலரைஸ்டாக இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிறது பார்ஷலி போலரைஸ்டு அண்ட் ஆங்கிள் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் இஸ் க்ளோஸ் டு 30. ரிஃப்ளெக்டட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் க்ளோஸ் டு, இது பாசிபிள், இது தப்பு. ரிஃப்ளெக்டட் வந்து பார்ஷலி கிடையாது. போத் ரிஃப்ளெக்டட் பர்ஃபெக்ட்லி, இது தப்பு. டிரான்ஸ்மிட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்டுங்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சர். ஓகே.
Two identical charge pairs of radius of A and B are their center separated the distance. Okay. So Aங்கிற ஒரு சார்ஜ் Bங்கிற ஒரு சார்ஜ் separated distance R. இது ரெண்டுலேயும் QQங்கிற சார்ஜ் இருக்குது. இதனுடைய ஃபோர்ஸ் என்ன கேள்வி சொல்கிறாங்கன்னா F equal to KQ²/R². அப்புறம் இன்னொரு ஸ்பியர் வந்து டச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஃபோர்ஸ் கொண்டு போய் இது டிப்பிக்கல் கொஸ்டின். இதுவும் கிளாஸ் நோட்ஸில் இருக்குது. இது எங்களோட கிளாஸ் நோட்ஸ்லேயே இருக்குது. ஸோ தேர்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா a third identical uncharged sphere is brought in contact with the sphere A first. அப்போ இது கூட ஃபஸ்ட்டு காண்டாக்டில் கொண்டு வராங்க. இது கூட காண்டாக்டில் கொண்டு வரும்போது என்ன ஆயிரும்னா இது Q/2 மாறிடும், இது Q/2 மாறிடும். Now new force of repulsion between the sphere A and B. Brought in contact with the A first and then with B. அப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் B கூட காண்டாக்டில் வைக்கிறாங்க. B கூட காண்டாக்டில் வைக்கும் போது என்ன ஆயிரும்னா இது வந்து ஆல்ரெடி Q/2 இருக்குது. இப்போ B கூட காண்டாக்டில் வைக்கும் போது Q + Q/2னா 3/2/3/2. அப்போ இது 3Q/4 ஆயிரும். இதுவும் 3Q/4 ஆயிரும். இப்போ என்ன சொல்கிறாங்க the new force of repulsion between the sphere A and B. இப்போ A வந்து என்ன ஆயிடுச்சு Q/2 ஆயிடுச்சு. இது வந்து 3Q/4 ஆயிடுச்சு. அப்போ 3Q²/8K /R². அப்போ 3/8F. 3/8F தான் உங்களோட ஆன்சர். போட்டுடலாம் 3/8F. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The container has two chambers, V1 2 liters, V1 2 liters, V2 3 liters, separated with thermal insulator வச்சு நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். And then the chambers contains N1, N2ங்கிற gas, P1, P2ங்கிற pressure. When the partition is removed, mixture. P mixer கண்டுபிடிக்க சொல்கிறாங்க because mixture of the pressure equilibrium கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. P mixோட ஃபார்முலா இருக்குது. P mixோட ஃபார்முலா P1 V1 plus P2 V2 divided by V1 plus V2. இது டைரக்ட் ஃபார்முலா. இது உங்களோட நோட் புக்லேயும் இருக்குது. ஸோ P1 அப்படிங்கிறது என்னது P1 1 into V1 என்னது 2 plus P2 என்னது 2 into V2 என்னது 3 divided by 5. So you will get 2 6 8/5. So 8/5 வந்து 1.6 7 8 36 1.6ங்கிறது ஆன்சர். ஈஸி தான் இந்த கொஷின். P mix கொஷின் ஈஸி. ஆர் யூ கேன் வந்து இதில் நீங்கள் இன்னொரு மெத்தட் என்ன சால்வ் பண்ணலான்னா இன்னொரு மெத்தட் வந்து தெர்மல் இன்சுலேட்டர் இருக்கிறதுனால டெல்டா Qங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். டெல்டா Q கான்ஸ்டன்ட் எடுத்திங்கன்னா N1 C1 டெல்டா T NCV கான்ஸ்டன்ட் வால்யூம் NCV டெல்டா T அப்புறம் ப்ளஸ் N2 CV டெல்டா T. இப்போ இந்த மாதிரி மிக்சர் வச்சு நீங்கள் போடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு N1 + N2 இன்ட்டு CV மிக்ஸு டெல்டா T. அப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சு நீங்கள் போடலாம். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். பட் தென் இது ஈஸி தான், இதை விட இது ஈஸி தான். ஓகே, நவ் கொஸ்டின் நம்பர் 30. A particle of mass m is moving around the origin with a constant force. ஸோ F வந்து அவங்க கான்ஸ்டன்ட் சொல்லிடுறாங்க. இஸ் மூவிங் அரவுண்டு டுவர்ட்ஸ் த சென்டர்னு சொல்லும்போது mv²/r. அப்போ இது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்கன்னா v²/r mv²/r வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போது v² இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு எழுதிடலாம் இல்லையா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். v² இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு சொல்லிட்டாங்க. Bohr model is used to describe the motion, the radius of nth orbit of the particle speed and depends upon n. அப்போ போர் மாடல் என்ன சொல்லுது? போர் மாடல் வந்து NH/2π அப்படிங்கிறது தான் ஆங்குலர் மொமெண்டம் MVRங்கிறத சொல்லுது. அப்போது இந்த ரிலேஷனில் ஆர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ V cube is proportional to n or V is proportional to n⁻⁴. n⁻⁴ எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2. அப்போ ஆர் நம்ம செக் பண்ணணும். இப்போ அடுத்தது நமக்கு என்ன தேவை? ஆர் தேவை. அப்போது V². ஸோ NH/2π ஈக்குவல் டு MVRல விக்கு பதில் n⁻⁴ சப்ஸ்டிட் பண்ணுங்கள்.
ஸோ விக்கு பதில் n பவர் 1/3னா இங்கே n இருக்குது, n பவர் 1 மைனஸ் 1/3 ஈக்குவல் டு ஆர்னு வந்துடும். ஸோ 2/3. அப்போது n பவர் 2/3 தான் உங்களுக்கு ஆர். ஸோ ஆன்சர் ஆருக்கு வந்து n பவர் 2/3, விக்கு வந்து n பவர் 1/3. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இது சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின். The radius of the Martian orbit around the sun is about 4 times the radius of Martian year, 3687 years. இது வந்து டைமு ரேடியஸ் கெப்லர்ஸ் லா ஆர்பிட்டோட தானே சொல்லியிருக்காங்க. அப்போது டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னு எழுதலாமா? மார்டின் அதோடது வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறேன். ஸோ எம்னு எடுத்துக்கிறேன். ஸோ யூ கேன் ரைட் டிஎம் இஸ் ஈக்குவல் டு ஆர்எம் ஹோல் பவர் 3/2ன்னு எடுத்துக்கலாம். டிவைடட் பை டி பவர் மெர்க்குரியோட எடுத்துக்கிறேன், ஸ்மால் எம் ஆர் ஸ்மால் எம் ஹோல் பவர் 3/2ன்னு எடுத்துக்கிறேன். எதோட ரேடியஸ் அதிகமாக இருக்குங்கிறாங்க? 4 times the radius of the orbit of the Mercury. ஸோ மார்டினோட ரேடியஸ் வந்து பெருசாக இருக்குது. இப்போது இந்த கேபிட்டல் எம் வந்து 4 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 687 டிவைடட் பை டைம் பீரியட் இன் மெர்க்குரி இஸ் ஈக்குவல் டு 4 ஆர் பவர் எம் ஹோல் பவர் 3/2, கீழே ஒரு ஹால் பவர் எம் ஹோல் பவர் 3/2 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 687 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு டிஎம்னு வரும். 2 கேன்சல். அப்போது 687 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு மெர்க்குரியோடது. ஸோ 8னா உங்களுக்கு வந்து 100க்கு மேலே இல்லை. டிவிஷன் பண்ணிங்கன்னா நாட் மோர் தென் 100. அப்போ 100 கீழே தான். அங்கேயே உங்களோட ஆன்சர் வந்து 88ன்னு நீங்கள் போட்டுருணும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டிவைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். பட் லாஜிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு போட்டுடணும். எப்படி 68 நம்ம சொல்லும் போது 8 8s are 64. அப்போ அங்கே தான் வருது இல்லையா? அப்போ 88. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நான் சொல்கிற மாதிரி அந்த மேத்தமெட்டிக்ஸில் தான் உங்களுக்கு டைமை சேவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் மேத்தமெட்டிக்ஸில் டக்குன்னு ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். A body weight 48 Newton on the surface of the earth. Gravitational force experienced by the body due to the earth at a height equal to 1/3 of the radius. ஸோ உங்களோட எர்த் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் எர்த். இங்கே இந்த ஹைட்டில் 1/3 ஆஃப் த ரேடியஸ் h is equal to r/3. உங்களோட ஃபார்முலா GH is equal to G into r square divided by r plus h whole square. ஸோ ஆருக்கு பதில் ஹெச்சுக்கு பதில் நீங்கள் r/3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ G into r square divided by r plus h, ஹெச்சுக்கு பதில் r/3 whole square. ஸோ உங்களுக்கு இந்த சைடு m மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இங்கேயும் mg மல்டிப்ளை பண்ணிட்டுனா அவங்க ஆன்சர் நியூட்ரல் தான் கேட்குறாங்க. ஸோ 48 into இந்த mg தான் 48, ஏன்னா அந்த இடத்துல வெயிட் வந்து 48 தான். நமக்கு ஹெச்ங்கிற ஹைட்டில் வெயிட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இன்டூ r square divided by 4r/3 whole square. ஸோ அப்போ 16 மேலே போயிடும். அப்போ 48 into 9 divided by 16. ஸோ 16 3s வந்துடும் இல்லையா? 16 3 27. ஆன்சர் வந்து 9 3s 27. ஸோ 27 நியூட்டன் தான் உங்களோட ஆன்சர். இது சிம்பிள். இது நீங்கள் ஈஸியாக போடலாம். இது வந்து போட முடியாமலாம் இல்லை. இது வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் பரவாயில்லையே ஜிஹெச் தானே கேட்டிருக்காங்க, இது டக்குன்னு போட்டலாமே நினச்சிட்டு போட்டிங்கன்னா இது ஈஸியாக போட்டலாம். நிறைய பேர் இதை சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து 33. A wire of resistance R is cut into 8 equal pieces. From these pieces 2 equivalent resistance are made. அப்போ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒயரை நீங்கள் 8 பீஸாக கட் பண்ணிங்கன்னா ஒரு ஒயரோடது வந்து r/8 வரும். அப்போ மொத்தம் 8 பீஸ் இருக்கும். 8 பீஸில் 4 பீஸ் ஒரு செட் ஆகும், 4 பீஸ் வந்து ஒரு செட் ஆகும், இன்னொரு 4 பீஸ் வந்து இன்னொரு செட்டாகவும் வைக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு 4 பீஸ் வந்து பேரலாக வைக்கிறாங்க. இது 4 பீஸை வந்து பேரலாக வச்சிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 1/8 1/8 1/8 1/8. அதை நீங்கள் பேரலாக வச்சிங்கன்னா r/32 வரும். எப்படி? r/n தானே, r 1/8, அப்போ என்னன்னா 4, அப்போது r/32. அதே மாதிரி இன்னொரு r/32 இருக்கும். அப்போ r/32 + r/32 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2r/32 வரும். ஸோ திஸ் இஸ் 16. r/16 தான் ஆன்சர்.
ஏன்னா அது ரெண்டையும் சீரீஸில் வைக்கணும்னு கொஸ்டின் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் ரெண்டையும் சீரீஸில் வைக்கிறேன். சிம்பிள் கொஸ்டின் தான், பட் கரெக்டாக மைண்டை யூஸ் பண்ணணும். பேரலில் இருக்கும்போது r/n, சீரீஸாக இருக்கும்போது அப்படியே nr அப்படிங்கிறத ஆன்சர்ஸ் வச்சு நீங்கள் போட்டுடலாம். பட் தென் யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். de Broglie wavelength of electron orbiting in n equal to 2 states, செகண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ n equal to 2, n equal to 2, இந்த கலர் தெரியாது. ஸோ n equal to 2ல இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், 2πr is equal to n lambda. ஏன்னா de Broglie wavelength வச்சு கேட்குறாங்க. அப்போ இதை வச்சு நம்ம எழுதும் போது lambda equal to πrn. ஸோ செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ரேடியஸ் இது. de Broglie wavelength equal to πr. இப்போது போர் ரேடியஸுங்கிறது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிறது 0.052 அப்படிங்கிறது. செகண்ட் ஆர்பிட்டில் கேட்டிருந்தாங்கன்னா n ஸ்கொயர் டைம்ஸில் வந்துடும். அப்போ rn equal to n ஸ்கொயர் இன்ட்டு போர் ரேடியஸ். ஸோ இப்போ 4 இன்ட்டு 0.052 அப்படிங்கிறது தான் rn. அதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா lambda d equal to 3.14 இன்ட்டு 4 இன்ட்டு 0.052. இது சால்வ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16, 4, 0, 10, 13. ஸோ 13.06 இன்ட்டு 0.052. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 13.5 0.067 இந்த பேட்டர்ல தான் வரும்னு நினைக்கிறேன். 0.067 நியூட்டன் நேனோமீட்டர். இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12.5 அப்படின்னா 12.5னா 6ல் தானே வரும். அப்போ 13.5 இன்ட்டு 5னா 0.67ல் வருது. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் மெத்தட் அதுதான். இந்த எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மூமெண்ட், டைபோல் மூமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 இன்ட்டு 10⁻⁻6 கூலும் மீட்டர். ஓகே, is aligned in the direction of uniform electric field 4 into 10⁻⁻5. Dipole, when it is rotated with an angle 60 degree with respect to the field, the change in potential energy. அப்போ ஸ்டார்டிங்கில் அதே டைரக்ஷனில் இருக்குது, அப்புறம் ஒரு 60 டிகிரிக்கு போகுது. அப்போது u உடைய ஃபார்முலா என்னது? -PE cos theta இனிஷியல் ஃபைனல். அப்போ ஃபைனல் வந்து எங்கே இருக்குது? 60 டிகிரிக்கு போகுது. அப்போது -PE cos 60. ஸோ cos 60னா உங்களுக்கு தெரியும் 1/2. ஸோ -PE/2ங்கிறது ஃபைனல். u இனிஷியல் அப்படிங்கிறது என்னது? 0. அப்போ -PE. ஸோ ஃபைனல் மைனஸ் u இனிஷியல் போட்டிங்கன்னா ஃபைனல் வந்து என்னது? -PE/2 ப்ளஸ் PE. ஸோ உங்களுக்கு 1/2 இன்ட்டு PE தான் ஆன்சர். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் எனர்ஜி வந்துடும். u வந்து எவ்வளோ? 5 இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு E வந்து எவ்வளோ? 4 இன்ட்டு 10⁻5 டிவைடட் பை 2. 5 4 20, 10 வரும். அப்புறம் -1 வந்து 1 தான் ஆன்சர், 1 ஜூல். சிம்பிள். இது நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து கொஸ்டின் கிடையாது. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு நீங்கள் இந்த சம்முக்கு போடணும். அடுத்தது 36. A constant voltage of 50 volt is maintained between the points A and B of the circuit shown in the figure. The current through the branch is CD of the circuit. இது வந்து நாங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி இந்த கொஷின் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளாஸில் சொன்னது தான். ஸோ இது ஈஸியாக போடுறதுக்கான மெத்தட்ஸ் நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வழியாக எவ்வளோ கரண்ட்டு போகும் அதை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக இங்கே கரண்ட்டு போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் இந்த சிஸ்டம் வந்து பேரலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு டோட்டல் கரண்ட் என்னென்னு கண்டுபிடிங்க. டோட்டல் கரண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அப்போ இது ரெண்டும் பேரலல், அப்புறம் இது ரெண்டும் பேரலல், அப்போ அது ரெண்டும் சீரியஸ். அப்போ 1ம் 3யும் பேரலில் இருந்துச்சுன்னா 3/4. அதே மாதிரி இது ரெண்டும் 2ம் 4ம் பேரலில் இருந்துச்சுன்னா 8/6. அப்போ இது 4/3. இப்போ 12/9 + 16. இப்போ 25/12. 25/12 தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 25/12 அப்போ V = IRன்னு போட்டிங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25/12 இன்ட்டு கரண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம், ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 50. ஸோ இது 2.
அப்போ கரண்ட் வந்து 24 ஆம்பியர். இந்த 24 ஆம்பியர் தான் இந்த கரண்ட் வந்து இது வழியாக போயிட்டுருக்கு. ஸோ 24 ஆம்பியர் தான் இது வழியாக போயிட்டுருக்கு. இப்போ 24 ஆம்பியர் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் பிரியுது. மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டும் சேர்ந்து 24 வருது. ஸோ 24 ஆம்பியர் எப்படி பிரியுதுங்கிறது தான் இப்போ கொஷின். நான் என்ன பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை இங்கே எக்ஸுங்கிற கரண்ட் பிரிஞ்சிச்சுன்னா இங்கே எவ்வளோ கரண்ட் பிரியும்? 24ல் எக்ஸ் பிரிஞ்சிச்சுன்னா அங்கே எவ்வளோ? ரெசிஸ்டர் எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே தான் கரண்ட் அதிகமாக போகும். அப்போ இங்கே 3 மடங்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது இங்கே 3 மடங்கு அதிகமாகும். அப்போ 3x. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 24. அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 12, 6. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இங்கே 6 ஆம்பியர் போகுது, அங்கே 6 × 3 18 ஆம்பியர் போகுது. இப்போ இந்த 24 எப்படி பிரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 கீழே போகுது, 18 மேலே போகுது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் வந்துச்சுன்னா இது 2 மடங்காக இருக்குது. அப்போது இங்கே 2xஆக இருக்கும். அதுதான் 24. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 24 போட்டிங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு 7, 8 வந்துடும். அப்போது இங்கே 8 போகுது, இங்கே 16 போகுது. அப்போ 6 வந்து உள்ளே வருது. நல்லா புரிஞ்சுக்குங்க, 6 உள்ளே வருது, ஆனால் இது வழியாக 8 தான் போகுது. அப்போது இந்த டைரெக்ஷனில் 2 வந்துருக்கணும் இல்லையா? ஸோ ஆன்சர் 2. சிம்பிள். உங்களுடைய ஆன்சர் 2 ஆம்பியர். நான் பாருங்கள் பெருசாக சம்மே பெருசாக அதிகமாக போடல. டோட்டல் கரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சேன். எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்த்தேன், இங்கே எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்த்தேன். அங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 2 எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு. சிம்பிள். அடுத்தது இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதுவும் கிளாஸ் நோட்ஸில் இருக்குது. இது எங்களோட கிளாஸ் நோட்ஸில் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ லாம்டா ஃபோட்டானுக்கும் லாம்டா எலக்ட்ரானுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா ஃபோட்டான் டிவைடட் பை லாம்டா எலக்ட்ரான். லாம்டாங்கிறது டி ப்ராக்லி வேவ் லென்த், வேவ் லென்த் ஆஃப் எ லைட். அப்போ E ஈக்குவல் டு h நியூ. ஸோ E ஈக்குவல் டு h நியூ எடுக்கும் போது hc பை லாம்டா ஈக்குவல் டு E. அப்போ லாம்டா என்ன எழுதலாம்? hc பை E டிவைடட் பை டி ப்ராக்லி வேவ் லென்த். எலக்ட்ரானோட வேவ் லென்த் என்ன எழுதலாம்? h பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me. அப்போது இது நீங்கள் எழுதுனீங்கன்னா h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me. h கேன்சல். அப்போ இது மேலே போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me இன்ட்டு c டிவைடட் பை e. இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது ரூட். அப்போ c பை c இன்ட்டு 2 ரூட் f 2m பை e அண்டர் த ரூட். அப்போ இதுதான் ஆன்சர். சிம்பிள். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிளாஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது 38. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாக இன்டென்சிட்டி அதிகமாகும். ஸோ திஸ் இஸ் ரைட். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ரைட். ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டுக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நோ. ஃப்ரீக்வன்சி அதிகமானால் கைனடிக் எனர்ஜி தான் அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் அதிகமாகும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு இண்டிபெண்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்டென்சிட்டி இது தப்பு. டைரக்ட் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டோம், தப்பு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டும் கொஞ்சம் ஷிஃப்டாக இருக்குது ஃப்ரீக்வன்சி, இதுவும் தப்பு. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிராஃபுக்கு இது மாதிரி வராது. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்றே ஒன்று மட்டும் தான் கரெக்ட். இது சிம்பிள் கொஷின், ஈஸியாக போட்டலாம். அடுத்தது இதுவும் சிம்பிள், இதுவும் டிப்பிக்கல் கொஷின். இதுவும் கிளாஸ் ஒரு நோட் புக்கில் இருக்குது. இதே கொஷின் கிளாஸ் ஒரு நோட் இருக்குது. The sphere of radius r is cut in the form of solid sphere. சாலிட் ஸ்பியர் நம்ம 3 டைமென்ஷன் போட்டாவே நல்லா புரிஞ்சுக்குங்க. கரெக்டாக இந்த இடத்துல r/2r வந்து கட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ இதோட டோட்டல் வந்து கேபிட்டல் எம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2r ரேடியஸில் இதாக இருக்குது. அப்போது இதோட ரேடியஸ் வந்து r, இந்த டோட்டல் ரேடியஸ் வந்து 2r. அப்போ டோட்டல் மாஸ் வந்து எம்மாக இருந்துச்சுன்னா இதோட மாஸ் என்னவாக இருக்கும்? அது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு m/8 அதுதான் ஆன்சர் வரும். அது 3 டைமென்ஷனாக இருக்கனால நான் கீழே 8 போட்டுருவேன். பட் அது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன். டென்சிட்டி ரெண்டும் கான்ஸ்டன்டாக இருக்கும் இல்லையா? இப்போ மாஸ் பை டோட்டல் வால்யூம் 4/3 π r³ ஈக்குவல் டு ஸ்மால் மாஸ் டிவைடட் பை 4/3
by small r cube. ஸோ டோட்டல் மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கிட்டோம்னா 4/3 5, 4/3 5 கேன்சல். இது வந்து 2r ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஸ்மால் m டிவைடட் பை r கியூப். இப்போ r கியூப் கேன்சல், 2 கியூப்னா 8. ஸோ m/8 தான் வந்து ஸ்மால் m. ஸ்மால் m வந்து m/8. The ratio of the moment of inertia of the smaller sphere to that of rest part of the sphere about y axis. So first smaller sphere வந்து இது I சென்டரில், அங்கிருந்து இங்கே IY. இப்போ ஸ்மாலர் ஸ்பியரோட மட்டும் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ஸ்மாலர் ஸ்பியரோடது வந்து ஒயில் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஸ்மாலர் ஸ்பியரோடது ஒயில் என்ன வரும்? m 2/5 m r², இந்த மிடில் லைனில் ப்ளஸ் மாஸ் வந்து m/8 ப்ளஸ் அங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இப்போ மாஸ் வந்து m/8 இன்ட்டு r². ஸோ உங்களுக்கு m/8 r² வெளியே எடுத்துட்டுனா 2/5 + 1, அப்போது 7/5 m/8 r². இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் ஸ்மாலர் ஸ்பியரோடது. இப்போ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லார்ஜர் ஸ்பியர் நான் எடுத்தேன்னா, இப்போ டோட்டல் ஸ்பியரோடது என்னது? டோட்டல் ஃபுல் ஸ்பியரோடது என்னது? 2/5 m 2r ஹோல் ஸ்கொயர். இதுதான் பெரிய ஸ்பியரோடது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது அவசரத்தில் ஆறுன்னு எழுதிடக்கூடாது. இங்கே வந்து ரேடியஸ் 2rன்னு இருக்குது, அதனால் அவசரத்தில் ஆறுன்னு எழுதிடாதீங்க. ஸோ 2/5 m இன்ட்டு 2r ஹோல் ஸ்கொயர் தான் ஃபுல் ஸ்பியரோடது. ஸோ இது ஃபுல் ஸ்பியர், இது சின்ன ஸ்பியர். அப்போ ரிமைனிங் ஸ்பியர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபுல் ஸ்பியர் மைனஸ் ஸ்மால் ஸ்பியர் அலாங் y ஆக்சிஸ் வந்து 2/5 m 4r² minus 7/5 m r²/8. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 2s are 8, 8/5 m r² மைனஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7/5 இன்ட்டு 8 m r² வரும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம். mr² நீங்கள் வெளியே காமன் எடுத்துக்கலாம். ஸோ mr² வெளியே காமன் mr² டிவைடட் பை 5 வெளியே காமன் எடுத்துக்கங்க. அப்போ 8 மைனஸ் 7/8 வரும். ஸோ 8 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 64 மைனஸ் 7 வரும். 64 மைனஸ் 7 57/8. 57/8. இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 64லேருந்து 57/8 வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து mr²/5 mr²/5 இன்ட்டு 57/8 வரும். ஆனால் அங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே 57 இருக்குது. கண்டிப்பாக அந்த 57ம் 7 இருக்கிறது தான் உங்களோட ஆன்சர். ஏன்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். ஆன்சர் முடிஞ்சு. இதோடையே நீங்கள் நிறுத்திட்டு இதிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு 7/57 ஆன்சர் போடலாம். சிம்பிள். இதிலே நிறுத்திட்டு 7/57 நீங்கள் ஆன்சர் போடலாம். இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது டிப்பிக்கல் கொஷின் தான். அடுத்த ஸ்லைடு 40வது கொஷின். A full wave rectifier circuit D1 and D2 as shown in the figure. இன்புட் சப்ளை இவ்வளோ கொடுத்துட்டாங்க. இன்புட் சப்ளைலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஒமேகாவோட ஆன்சர் என்ன இருக்குது? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 100 π. அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 50 Hz. அப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு 1/50. தட் இஸ் 20 millisecond டைம் பீரியட். அப்படின்னா ஒரு சைக்கிள் இருக்குன்னா உங்களோட ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு இது 0, இது பாதி சைக்கிள், சாரி 20 millisecond. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். 10 millisecondக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சைக்கிளில் இருக்குது. 10 millisecondக்கு அதிகமாக போச்சுன்னா நெகட்டிவ் சைக்கிள் இருக்குது. இப்போ உங்களோட ஆன்சர் என்ன கேட்குறாங்க பாருங்கள், 15 millisecond. இப்போ 15 millisecondனா இந்த, அப்போ இங்கே வந்து இது நெகட்டிவாக இருக்கணும், அது ஃபார்வர்ட் ரிவர்ஸாக இருக்கணும், இது ஃபார்வர்டாக இருக்கணும். அப்போ D1 ரிவர்ஸு, D2 ஃபார்வர்டு. சிம்பிள் சிம்பிள். D1 ரிவர்ஸு, D2 ஃபார்வர்டு. ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஷின். Two gases A and B are filled at the same pressure in a separate cylinder with a movable piston of radius RA, RB. On supplying equal amount of heat,
delta Q வந்து equal the system reversibly under pressure, under constant pressure, pressure constant, delta Q constant. The piston of gas A and gas B 16 cm and 9 cm வந்து displace ஆகுதுங்கறாங்க respectively. If the change in internal energy constant, du constant, du constant, dq constant, அப்போ dw constant. இப்போ dw1 equal to dw2. அப்போ pressure into change in volume equal to pressure into change in volume. Change in volume, pressure constant, அப்போ change in volume area. Area into length equal to area into length. Length தான் displacement, area வந்து pi r1 square into L1 equal to pi r2 square into L2. இப்போ இந்த ரிலேஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு pi cancel r1 square into L அதான் RA, அவங்க ரேஷியோ R. அப்போ RA square divided by RB square equal to length L2 என்னது? L2 வந்து 9/16. அப்போ 3/4. 3/4 தான் ஆன்சர். ஈஸி. 3/4. RA by RB ரூட் எடுத்தீங்கன்னா 3/4 ஆன்சர் வந்துடும். Now next 42nd question. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுவும் நம்மளோட கிளாஸ் நோட் புக்கில் இருக்குது. இது வந்து எரர் அனாலிசிஸ் தான், பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போது ரிலேட்டிவ் டு டெல்டா பி தான் கேட்குறாங்க. ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டெல்டா பி பை பி ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏவோடது எவ்வளோ? ஏவோடது 1 ப்ளஸ் 2 இன்ட்டு பியோடது எவ்வளோ? 3 ப்ளஸ் சியோடது எவ்வளோ? 2 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு டியோடது எவ்வளோ? 4. இது வந்து 2 கேன்சல். 3 6 4 6 4 3 13% தான் ஆன்சர். 13% ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 43. The intensity of transmitted light when a polaroid sheet placed between two crossed polaroid. அப்படின்னா 2 crossed polaroid, ஒரு polaroid இப்படி இருக்குது, இன்னொரு polaroid இப்படி இருக்குது. இதெல்லாம் crossed polaroid. இப்போ ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி, ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி crossed polaroid அப்படிங்கிறோம். அடுத்தது இதுக்கு நடுவில் ஒரு polaroid நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதுக்கு நடுவில் நான் ஒரு polaroid இன்சர்ட் பண்ணுறேன். அது எவ்வளோ இருக்குன்னா 22.5 டிகிரிங்கிறாங்க. From the polarization axis of one of the polaroid, I0 is the intensity of polarized after passing through the first polaroid. அப்போ இது வழியாக இதில் ஐயா இருந்துச்சுன்னா இது வந்து I/2 இருக்கும். அதை நான் I0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே வரும்போது என்னவா இருக்குன்னா I0 into cos square 22.5. இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்னவா இருக்குன்னா 90 minus 22.5. அப்போ ஃபைனல் I dash is equal to கடைசியாக வந்தது என்னவா இருக்குன்னா I0 cos square 22.5 into sin square 22.5. ஏன்னா 90 minus theta தானே, sin square தானே வரும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா, இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதை இதை வந்து டோட்டல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். I square equal to cos theta sin theta whole square. இப்போது இங்கே வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிறேன். 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா இங்கே என்ன வரும்? ஸ்கொயர். அப்போ I0/4 வரும். இன்ட்டு இது என்ன எழுதலாம்? sin 2 theta எழுதலாம். ஸோ cos theta 2 cos theta sin theta வந்து sin 2 theta எழுதலாம். அப்போது sin 45 டிகிரி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இது புரிஞ்சா? அப்போது I0 பை உள்ள இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அப்போ 2 cos theta sin theta வந்து sin 2 theta எழுதலாம். அப்போ 22.5 நான் ஸ்கொயர் பண்ணேன்னா உங்களுக்கு 45 வந்துடும். அது ஹோல் ஸ்கொயருக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து வெளியே போயிடுச்சுன்னா 4ன்னு வந்துடும். ரைட். இப்போது I0 இன்ட்டு 1/√2 ஹோல் ஸ்கொயர், இங்கே வந்து 4, which is nothing but ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ஆயிரும். அப்போ I0/8. ஆன்சர் இஸ் I0/8. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த I0 வந்து ஆஃப்டர் த ஃபஸ்ட்டு, அப்போ ஃபஸ்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் I0, இதுவே பார்த்தீங்கன்னா I/2 தான்.
ஆனால் I0 நீங்கள் எடுத்துக்கணும். I0 எடுத்து தான் கடைசியில் ஆன்சரில் கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு I0/8 ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 44. Two identical point mass of P and Q suspended from two separate massless spring constant K1 and K2 oscillate vertically. If their maximum speed are the same, இப்போ maximum speed என்னது? V equal to A omega. அப்போ V1 equal to A1 omega 1, that is A1 2 pi by T1. அவங்க என்ன கேட்குறாங்க? ஆம்ப்ளிடியூட் தான் ரிலேஷன் கேட்குறாங்க இல்லையா? டைம் பீரியட் சொல்லலை. அப்போது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் K by M. இந்த ரிலேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், F equal to minus Kx, this is equal to M into A, or you can say this is acceleration, that is omega square into x. So SHM mode relation MA equal to Kx. A na enadhu? Omega square x into M into Kx. அப்போ xx cancel. அப்போ omega equal to square root of K by M. அப்போது உங்களுக்கு ஒமேகாவோட ரிலேஷன், கேவோட ரிலேஷன், எம்மோட ரிலேஷன் கிடச்சிருச்சு. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? இது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இது கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? A1 omega 1 equal to A2 omega 2. இப்போது 1 2வும் தான் PQன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து Q by P கேட்டிருக்காங்க. 1 வந்து Pக்கு, 2 வந்து Qக்கு. ஸோ இது வந்து P Q Q. அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறது எதுக்கு? ஆம்ப்ளிடியூட் AQ by AP equal to omega P by omega Q. ஒமேகாவுக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் கே. அப்போ இது ரூட் K1 by ரூட் K2. அதுதான் ஆன்சர். ரூட் K1 by ரூட் K2. ரூட் K1 by ரூட் K2. ஸோ ஒமேகாவுக்கும் கேக்கும் ரிலேஷன் இங்கே இருக்குது, இது ரெண்டுத்தோட ரிலேஷன் இங்கே இருக்குது. இதை வச்சு நீங்கள் இந்த சம்மை போட்டுடலாம், ஈஸி. அடுத்தது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின், 45th கொஸ்டின். எ பைப் ஓப்பன் அட் போத் எண்ட்ஸ் ஹேஸ் அ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ இது வந்து ஓப்பன் பைப்பு, ரெண்டு சைடு ஓப்பன் பைப், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா V/2L. த பைப் இஸ் நவ் டிப்ட் இன் ஏ வெர்டிக்கல். அப்போது ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போது ஒன் சைடு க்ளோஸ்ட் ஆயிரும். அதோடது வந்து என்ன ஆயிருதுன்னா V/4L. இப்போ L' வந்து பாதி, half of its lengthன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து L/2 ஆயிடுச்சுன்னா 2 to 4 ஆயிரும். அப்போ 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுவும் V/2Lன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டும் சேம். ஸோ F' ஈக்குவல் டு F. ஆன்சர் வந்து F. இது ஈஸி. இது வந்து டிப்பிக்கல் கொஷின். இப்போ இந்த 45 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈஸி கொஷின்ஸ் இருக்குது, குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணதுனால இவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. பட் இது ஈஸியாக போட்டுடலாம். 1, இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். 2, இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். 3, இது ஈஸி. ப்ரீவியஸ் கொஷின் 4, இதுவும் ஈஸி. ஜஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ஈஸி. 5, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 6, 7, 8, இது ப்ரீவியஸ் கொஷின் 9, இது மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, 9 வேணாம், அது எடுக்கல. 9, இது 10, இது 11 ஈஸி. 12, இது ரொம்ப சிம்பிள். 13, இது ரொம்ப சிம்பிள். 14, இது ஓகே. இது ஈஸி. இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். 14, 15, இது டைரக்ட் ஃபார்முலா. 16, இதுவும் ஈஸி. 17, 18 ரொம்ப ஈஸி. 19, இது மேபி உங்களுக்கு வந்து இந்த லாஜிக் ஞாபகம் வரலைன்னா கஷ்டமாக இருக்கும். பட் இது ஈஸி தான். 18, இது வேணாம். 18 டைம் டேக்கிங். 18, இது டைம் டேக்கிங். 18, 19, இது டைம் டேக்கிங். 19, டைம் டேக்கிங். 20, 21, 22 வேணாம். 22, 23, 24, இது ஈஸி. ப்ரீவியஸ் கொஷின். 25, இதுவும் ஈஸி. 26, 27, 28, இது வேணாம். இதுவும் வேணாம். இது ஈஸி. 29,
இது போட்டிருக்க முடியாது. இது போட்டுக்கலாம் 30. இது வேணாம். 30 கொஷின் 30 கொஷின் போட முடியும். இந்த 15 கொஷின் தான் மாட்டியிருப்போம். 15 கொஷின் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ மொத்த பேப்பர்லேயும் 45 பேப்பரில் 30 கொஷின் ஈஸியாக நம்மளால் போட முடியுது. ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் பாருங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒருவேளை இந்த டைம் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அடுத்த டைம் ப்ரிப்பேர் ஆகுங்க. எங்களோட இன்ஸ்டியூட்லேயும் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நாங்கள் டீட்டெயில்டாக ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிகிற அளவுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ ரொம்ப ப்ராப்பர் ட்ரைனிங் ப்ராசஸில் இருப்பீங்க. 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர், இன்ஸ்டியூட் நம்பர் நான் ரெண்டுமே கொடுக்குறேன். என்னோட நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து என்னோட நம்பர் 9445944788. என்னோட இன்ஸ்டியூட் நம்பர் வந்து என்னோட டிஷர்ட் பின்னாடியே இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye.